ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்கே அனிமீஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பொருட்டோ சீரிஸோடைய டைம் ஸ்கிப்பை ஆரம்பிக்கலான் இருக்கோம். டைம் ஸ்கிப்னால் நீங்கள் டைம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கதை புரியாது. அதனால் பொருட்டோ சீரிஸில் அனிமையில் விட்ட மிச்ச சாப்டர்ஸை அனிமேஷன் பண்ணாத விட்ட அந்த சாப்டர்லேருந்து அப்படி நம்ம கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். ஏன்னா உங்களுக்கு கதை புரியணும்ல. நருட்டோ இனாட்டாவோ எங்கே போனாங்க, நம்ம பொருட்டோ ஏன் ஊரை விட்டு வெளியே போனால், அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியாத போய்டுன்ற காரணத்தினால நம்ம எபிசோட்ஸை இதுலேருந்தே கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா டைம் ஸ்கிப்புக்கு நம்ம எடுத்தோடனே போயிட்டோம்னா நம்மளுக்கு கதை புரியாது. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ 100 லைக்ஸ் வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக அடுத்த எபிசோட் போட ட்ரை பண்ணுறோம். கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பொருட்டோ அனிமையில் பொருட்டோவை கவாக்கி கொண்டு இருப்பான். அதுக்கப்புறம் மோமோஷிக்கு எப்படி அவன் பாடி பார்ட்ஸ்லாம் ரீஜென்ரேட் பண்ணி அவன் உயிரோட வர வைக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை நம்ம இதில் கண்டினியூ பண்ணிட்டு போக போகிறோம். அதோட அனிமையை முடிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம மாங்கா சாப்டரில் ஸ்டார்டிங்கில் லீஃப் வில்லேஜ் தான் காட்டுறாங்க. லீஃப் வில்லேஜோடைய ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம பொருட்டோ எழுந்துக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே நம்ம பொருட்டோவை சாய், கட்டாசிக்கி, அம்மாடோ அப்படி 3 பேர் இன்ட்ராகேட் பண்ணுறாங்க. நீ அந்த கார்மாவோட ஹெல்ப் மூலமாக தான் திருப்பி உயிரோட வந்தியா நம்ம அம்மேடாவும் கக்காஷிக்கும் கேட்க, அதுக்கு நம்ம பொருட்டோவோ நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்னென்னு மோமோஷிக்கி தான் திருப்பி உயிரோட கொண்டு வந்தான்னு சொல்ல, மோமோஷிக்கியோடைய டேட்டா 82% என் உடம்புல எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு, பேலன்ஸ் இந்த 18% வச்சு தான் என்னை திருப்பி உயிரோட கொண்டு வந்தான்னு பொருட்டோ சொல்ல, இப்போ ஓட்சுசுக்கியால் அவங்க டேட்டாவை யூஸ் பண்ணி அதை ஒரு காம்பனண்ட்டாவோ இல்லை ஃப்ளஷாவோ மாற்றி ரீஜென்ரேட் பண்ண முடியுமா? இது வேற லெவலில் இருக்கு. நீ நம்ம கட்டாச்சிக்கு வாயை புழக்க, ஒருவேளை பொருட்டோ இறந்துட்டானா மோமோஷிக்கு வேறு வெசலே இல்லை. அதனால் பொருட்டோ இறக்கும்போது மோமோஷிக்கி சேர்ந்து இறந்து போயிடுவான். மோமோஷிக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. அதனால தான் பொருட்டோவை திருப்பி உயிரோட கொண்டு வந்தான். அதனால தான் 18% ஆஃப் டேட்டாவை சாக்ரிஃபைஸ் பண்ணி பொருட்டோவை திருப்பி உயிரோட கொண்டு வந்திருக்கான். என்னதான் ஒச்சுக்கியாக இருந்தாலும் முட்டை உடைச்சா தானே ஆம்லேட் போட முடியும் அப்படின்னு நம்ம அம்மாடோ சொல்ல, அப்போ தான் சாய் அம்மாடோ கிட்ட கேட்குறான், மோமோஷிக்கியோடைய சோல் இன்னும் உயிரோட தானே இருக்கும், பட் அவனால் அவன் கான்சன்ட்ரேஷன் எடுக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட டேட்டா இல்லை தானே அப்படின்னு கேட்க, அப்போ நம்ம கட்டாசிக்கும் அம்மாடோவை பார்த்து சாய் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்ல, மோமோஷிக்கி பொருட்டோ காப்பாற்றுறதுக்காக அவன் டேட்டாவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பான். அப்போ அது சாக்ரிஃபைஸ் பண்ண டேட்டா போனதுனால அது திருப்பி ரீஜென்ரேட் பண்ண முடியல அப்படின்னா அப்படி அவன் சாக்ரிஃபைஸ் பண்ண டேட்டாவை அவனால் ரீகெயின் பண்ண முடியல அப்படின்னா மோமோஷிக்கியால் திருப்பி ரெசரக்டே ஆக முடியாது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அம்மாடாவோ மோமோஷிக்கியால் ரெசரக்ட் ஆக முடியல அப்படின்னாலும் மோமோஷிக்கியோடைய சோல் இன்னும் பொருட்டோடைய பாடிக்குள்ளே தான் இருக்குது. மோமோஷிக்கி எப்போ நினச்சாலும் பொருட்டோடைய பாடியை கண்ட்ரோல் பண்ணி அவனை டேக் ஓவர் பண்ண முடியும். அதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லைன்னு சொல்லி அம்மாடா சொல்ல, ஏற்கனவே நம்ம பொருட்டோ கொடுத்த மெடிசன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண விட நல்லாவே ஒர்க் ஆச்சுல்ல, அதையே நம்ம திருப்பி பொருட்டோ கொடுப்போம் அப்படின்னு சொல்ல, அதை கண்டினியூஸாக கொடுக்கும்போது பொருட்டோவால் மோமோஸ் சர்ஃபேஸ் பண்ண முடியும்ல அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம பொருட்டோ சொல்கிறான், எனக்கு அந்த மெடிசன்ஸ் எல்லாம் தேவையில்லை, என் உடம்புல ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு, அதை எனக்கு எப்படி ரிஸ்கை பண்ணணும்னு தெரியல, ஆனால் ஒரு விஷயம் மோமோஷிக்கியோடைய பவர்ஸை முதல்ல இருந்ததோட என்னால் இப்போ ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு அவன் சொல்கிறதோட நம்ம கவாக்கியை காட்டுறாங்க. கவாக்கியோட உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவன் அதிக சக்கரை யூஸ் பண்ணதால அன்கான்ஷியஸ் ஆகிட்டான் அப்படின்னு சொல்ல, அவன் பாடி ரொம்ப வேகமாகவே ஹீல் ஆகிட்டு இருக்கு, இருந்தாலும் அவனை லேபில் ஒரு வாட்டி செக் பண்ணணும்னு சொல்ல, இதெல்லாம் நீங்கள் எங்கிட்ட கேட்குறத விட அம்மாடா கிட்ட கேட்டால் அவர் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்லுவார் இல்லை அப்படின்னு சொல்லி கிளாஸ் ரெப்பு ஷிகமாருவை பார்த்து சொல்ல, அதுக்கு நம்ம ஷிகமாருவோ அம்மாடா கொஞ்சம் டேஞ்சர் ஃபில்லோவாக இருக்கான், கீழே அம்மாடாவை கவாக்கி கிட்ட நெருங்க விடக்கூடாதுன்னு அப்படின்னு அவன் சொல்ல, அதுக்கு ஈபிக்கு இவ்வளோ பவர்ஸ் இருக்கிறவனை ஃப்ரீயாக விட போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, வேறு வழியே இல்லை, இவன் மேலே எந்த ஒரு சீலிங் ஜுட்ஸு போட்டாலும் அதை அப்சர்வ் பண்ணி ஈஸியாக தப்பிச்சிருவான். நருட்டோ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இவனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, இவன் நம்ம பக்கம் இருக்கிறது தான் நல்லது, இப்போதைக்கு கவாக்கி மேலே கம்பிக்கை வைக்கிறத தவிர வேறு எந்த வழியும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஷிகமாரு சொல்ல, அதுக்கு நம்ம நருட்டோ கவாக்கி ஏந்திக்கிட்டா அவங்ககிட்ட நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, கொஞ்ச நேரம் கழிச்சு கிளாஸ் ரெப்போ ஷிகமாருவை பார்த்து லார்ட் 7 கவாக்கிக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவனும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, லார்ட் 7 கொஞ்சம் டயர்டாக இருக்கும் அதனால அப்படி சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்ல, சடனாக அந்த இடத்துல சாஸ்கே அப்பியர் ஆகி என்கிட்ட கோடை பற்றின சில இம்ப்ரவேஷன்ஸ் இருக்குன்னு சொல்ல, சாஸ்கேவும் ஷிகமாருவும் தனியாக போய் பேசுகிறாங்க. சாஸ்கே ஷிகமாரு கிட்ட கோடு போரோசோடி கல்ட்டில் தான் இருக்கான், அந்த கல்ட்டு லேண்ட் ஆஃப் ஸ்னோவில் இருக்குது, இதில் இருக்கிறவங்க ஜிகன் வேண்டான்னு சொன்ன சைபாக்ஸை டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக நம்ம போரான் சூஸ் பண்ணியிருக்கான்னு சாஸ்கே சொல்ல, ஸோ நீ சொல்கிறத பார்த்தா கோடு அங்கே தான் இருப்பான் போல இருக்குது, அப்போ டக்குன்னு ஆள் அனுப்பிச்சு அங்கே செக் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு ஷிகமாரு சொல்ல, சாஸ்கே ஷிகமாரு கிட்ட கவாக்கி என்ன பண்ண நான் கேள்விப்பட்டேன் அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க, எஸ் நீ கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான் அப்படி நீ கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான், நருட்டோ கண்ணு முன்னாடியே கவாக்கி பொருட்டோவை கொண்டான் அப்படின்னு சொல்ல, நல்ல வேலை பொருட்டோ இன்னும் உயிரோட தான் இருக்கும், இந்த விஷயம் நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஷிகமாரு சொல்ல, அது மட்டும் இல்லை பொருட்டோ உயிரோட இருக்க விஷயம் எல்லாருக்கும் தெரியாது, நம்மள மாதிரி 1-2 பேருக்கு மட்டும்தான் தெரியும் ஷிகமாரு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே போரோசோடி கல்ட்டில் இந்த எய்டா இது எல்லாத்தையும் பார்த்துட்றா. எய்டா கோடை கூப்பிட்டு, ஏய் கோட் நீ சந்தோஷப்பட்டுக்க, பொருட்டோ இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம கோடோ ஆச்சரியப்பட்டுட்டு, ஆர் யூ சீரியஸ், நீ நிஜமாக தான் சொல்கிறியா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம எய்டா
ஆமா பொருட்டோ இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல, அது மட்டும் இல்லாத பொருட்டோ ஒரு ஃபுல் உச்சுசுக்கியாவே மாறிட்டான் அப்படின்னு சொல்ல, இந்த இடைப்பட்ட டைம்ல பொருட்டோக்கும் மோமோஷிக்கும் இடையில ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஆனா என்னுடைய சென்ட்ரிங் கண்ணை வச்சு நான் அதை பார்க்க முடியல. அநேகமா எனக்கு தெரிஞ்சது வேற ஏதோ ஒரு விர்ச்சுவல் வேர்ல்ட்ல நடந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம எய்டா சொல்லி முடிக்க, அதுக்கு நம்ம கோடோ என்னதான் கெட்டது அதில் நடந்திருக்க நல்லதை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம எய்டாவோ ஆமா நீ ரொம்ப லக்கி தான், உன்னுடைய சாக்ரிஃபைஸ் பொருட்டோ இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல, ஆனால் அந்த சண்டையில் நீ பொருட்டோ கொல்ற மாதிரி போட்ட ஆக்டிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் என்னுடைய தம்பியே என்னுடைய பர்மிஷனே இல்லாத நீ ஒரு டீகாய் யூஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ல, நான் அந்த இடத்துல வேணுக்குமே பண்ணலை, என்னுடைய சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கோடு சொல்ல, இதை பாரு நான் உனக்கு கொடுத்தது ஒரே வேலை தான், அது கவாக்கியே என்கிட்ட நீ கூப்பிட்டு வந்துடணும், அதுக்கு பதிலாக உன்னுடைய கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உன்னுடைய ஃபுல் பவரை நீ எயின் பண்ணுற வரைக்கும் இப்போ இருக்கிற நிலைமைக்கு நீ ஒரு யூஸ்லெஸ் தான் அப்படின்னு சொல்ல, நீ ஃபுல் பவரே அடைஞ்சாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு வேஸ்ட் ஃபெல்லு தான், இன்னொரு வாட்டி நீ என் தம்பி என் பர்மிஷனில் அதை பயன்படுத்தினேன்னு தெரிஞ்சிச்சு உன்னை தூக்கி டீகம்போஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல, இப்படி எய்டா கோடை மிரட்ட, அதுக்கு நம்ம 2 பேரும் காம்ராட்ஸ்ன்னு நினைச்சனே அப்படின்னு சொல்லி கோடு சொல்ல, அதுக்கு நம்ம எய்டாவோ ஒன்றும் காம்ராட்ஸ் எல்லாம் கிடையாது, இது ஒரு பிஸ்னஸ், நீ ஒன்று எனக்கு செய்கிறேன் நான் உனக்கு ஒன்று செய்கிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, நீ எனக்காக ஒழுங்காக வேலை செஞ்சாதான் இந்த ரிலேஷன்ஷிப்பும் நீடிக்கும், இல்லைனா இந்த ரிலேஷன்ஷிப் இதோட முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல, நான் ஒன்றும் சும்மாலாம் இல்லை உனக்காக தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கோடு சொல்ல, அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி லீஃப் வில்லேஜை காட்டுறாங்க. அங்கே நம்ம ஷிக்கமாரோடைய கழுத்தில் கோடோடைய கிளாமார்க் இருக்குது, அதில் அவன் காதை வச்சு ஒட்டி கட்டுட்டு இருக்கான். நம்ம ஷிக்கமாரோ கோடோடைய கிளாமார்க்கோட அம்மாவோட பார்க்க உள்ளே போக, அவன் போய் அம்மாவோட கிட்ட பொருட்டோ உடம்புல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, மோமோஷிக்கியால் திருப்பி ரெஸ்டார்ட் ஆக முடியுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம அம்மாடாவோ 100% இம்பாசிபிள் அப்படின்னு சொல்ல, என்னுடைய பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு மோமோஷிக்கியால் திருப்பி ரெஸ்டார்ட்டே ஆக முடியாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஷிக்கமாரோ சூப்பர் ராப்பா அப்படின்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஷிக்கமாரோ அமேடாவை கழுத்தோடு வச்சு செவுத்துல சொருவ, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, உன்னை பொருட்டோ நலம் விசாரிக்கிறது மட்டும் தான் இங்கே நான் வந்தேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, பிகாஸ் நான் வந்த ரீசனே வேற, நீ கவாக்கிக்கு ஏன் அந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஷிக்கமாரோ கேட்க, அதை அப்படியே கட் பண்ணி நம்ம பொருட்டோவும் சாரடாவும் இருக்கிற இடத்த காட்டுறாங்க. நம்ம சாரடா பொருட்டோடைய நெஞ்சில் கை வச்சு இந்த இடம் உனக்கு வலிக்கலையா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம பொருட்டோவை ஏய் சாரடா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் கம்ப்ளீட்லி ஆல்ரைட், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பெரிய பிரச்சனையே அந்த கோடு தான், அந்த கோடை போட்டு தள்ளி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அப்போ மெக்சிக்கி கேட்குறான், டென்டைலுக்கு ஒன்று உயிரோட சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ எதுக்காக கோடே ஒன்று கொலை பண்ண பார்க்குறான் அப்படின்னு சொல்லி கேட்க, டக்குன்னு நம்ம பொருட்டு கவாக்கி தான் எனக்கு கொல்ல வந்தான் அப்படின்னு சொல்ல வந்துடுவான். பட் ஆனால் ஷிக்கமாரு சொன்னது ஞாபகம் வரவே அப்படியே கதையை மாற்றி விட்ருவோம். நம்ம ஷிக்கமாருவை கவாக்கி தான் ஒன்று கொண்டான்றத வெளியே யாருக்கிட்டையும் சொல்லாத, ஏன்னா இப்போதைக்கு நம்ம போலீஸ் போர்ஸ் அதை பற்றி விசாரிக்கிற வரைக்கும் வெளியே யாருக்கும் தெரியாது பார்த்துக்க அப்படின்னு சொல்லியிருக்க, பொருட்டை மழுப்பத்தை பார்த்து சாரடாவும் நீ இதுக்கப்புறம் தான் கேர்ஃபுல்லாகவும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அந்த கோடு பைபிளில் உன்னை எங்கேருந்து வேணால் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சாரடாவை பொருட்டோவை பார்த்து சொல்ல, அதுக்கு நம்ம பொருட்டோ போன வாட்டி அவன் வேணா என் கையிலேருந்து தப்பிச்சிருக்கலாம், இந்த வாட்டி திருப்பி கையில் மாட்டினா அவன் கதை அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, சாரடா சொல்கிறது தான் கரெக்டு, நீ இன்னும் 2 கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல, நம்ம பொருட்டோ உடனே திரும்பி பார்த்து ஓல்டு மேன் சாஸ்கே அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம சாஸ்கேவை காட்டுறாங்க, நீ வில்லேஜுக்குள்ளேயே போகிறதுனாலும் தனியாக போகாத, நான் உனக்கு மட்டும் சொல்ல உங்கள் 2 பேருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் அப்படின்னு சாஸ்கே சொல்ல, இப்போதைக்கு கோடுக்கிட்ட இருக்கிற பவருக்கு அவனால் எங்கேருந்து வேணால் வர முடியும், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இரு, கோடை தோக்கடிக்கிற அளவுக்கு இப்போ கவாக்கிக்கிட்டே பவர்ஸ் இருக்கிறதுனால நீ கொஞ்சம் பத்திரமா இருந்தாலே போதும், அவனால் எதிர்க்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே அவன் லிமிட்டர்ஸ் தான் எடுக்கப்பா, கோடை அவனுடைய லிமிட்டர்ஸை ரிமூவ் பண்ணணும்னு நினச்சானா அதுக்கு அவனுடைய முதல் டார்கெட்டாக இருக்கிறது பொருட்டோ உடனே ஓல்டு மேன் அமடோ அப்படின்னு சொல்ல, அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி நம்ம ஷிக்கமாரோ அமடோவையும் காட்டுறாங்க. அதுக்கு நம்ம ஷிக்கமாரோவோ அமேடாவோட கைத்தை நெரிச்ச மாதிரியே நீ எங்கிட்டயோ கவாக்கிக்கிட்டேயோ எந்த ஒரு கன்சல்டேஷனுமே பண்ணாத, நீயே உன் இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துக்குவியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அமேடாவோ இஸ் ரொம்ப சிம்பிள், நான் தான் கவாக்கிக்கு அந்த கார்மாவை இம்ப்ளான்ட் பண்ணேன், ஆனால் அந்த கார்மாவுடைய பவரை கவாக்கிக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ தான் அன்லாக் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தேன், நான் வந்து அந்த கார்மாவை யூஸ் பண்ண சொல்லி கவாக்கியை ஃபோர்ஸ் பண்ணல, கவாக்கியாகவே விருப்பப்பட்டால் தான் அந்த கார்மாவை யூஸே பண்ண முடியும், அந்த இடத்துல கவாக்கிக்கு மட்டும் கார்மாவுடைய பவர் கிடைக்கல அப்படின்னா இன்னேத்திக்கு நீயும் லார்ட்ஸ் ஆகணும்னு உயிரோடவே இருந்திருக்க மாட்டீங்க. தேர்ந்தெடுத்த பாரதியோடைய ரிசல்ட் தான் அவனுடைய கார்மாவை ரீசெட் பண்ணியிருக்கு. மொத்தத்தில் சொல்லணும்னா கவாக்கியோடைய கார்மா மட்டும் அந்த இடத்துல ரீஸ்டோர் ஆகாமல் இருந்தா கவாக்கி மட்டும் இல்லாத நீயும் லார்ட்ஸ் ஆகணும் கூட இறந்துருப்பீங்க அப்படின்னு சொல்ல, இப்போ சொல்லு நீ நான் பண்ண தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை கேட்க, அதுக்கு ஷிக்கமாருவோ நீ உடனே ரொம்ப நல்லவ மாதிரி பேசாத, நீ ஒன்றும் வில்லேஜுக்காகவோ இல்லை கவாக்கிக்காகவோ இதை நீ செய்யலை, வேறு ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்குது அதுக்காக தான் ரீஸ்டோர் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது என்ன நீயே ஒழுங்காக சொல்லிட்டுனா வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஷிக்கமாரு சொல்ல, இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஷிக்கமாரு கழுத்துலேருந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் பட்டுன்னு வெளியே வர பார்த்தா கோடு யாரில் பறந்துக்கிட்டு இருப்பான். ஐ எம் சாரி டு இன்ட்ரோட், இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை திருப்பி எனக்கு கிடைக்குமான்னு தெரில, அதனால் நான் மிஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோடு ஷிக்கமாருவை அடித்து தூக்கி எறிய, அந்த டைமில் கோடை அமடாவுடைய கழுத்தை பிடிச்சி ஒழுங்காக என் லிமிட்டரை ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்ல, நீ லிமிட்டரை மட்டும் எடுத்து விட்டேன்னா உன்னை எந்த ஒரு விதத்துலையும் காயப்படுத்தாத நான் இந்த இடத்த விட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி கோடு சொல்ல,
நீ என்ன லூசு பயலடா, நீ லீஃப் வில்லேஜுக்குள்ளே என்ட்ரி ஆயிருக்க, உன்னை சென்ஸ் பண்ணி நேத்திக்கு ஒரு ஷினோபி ஆர்மியை கிளம்பியிருக்கோண்டா அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா, நீ என் கண்ணை பார்த்து அந்த கமாண்டை சொல்ல 2 செகண்ட் தான் ஆகும், சீக்கிரமாக அந்த கமாண்டை சொல்லு அப்படின்னு சொல்ல. இந்த பக்கம் நம்ம ஈனோ கோடோடைய சக்கராவை சென்ஸ் பண்ணி கோடுக்கு பக்கத்தில் இருக்கிற சிக்கமாருவை கான்டாக்ட் பண்ணுறா. ஹீனோவோ சிக்கமாரு நான் பேசுறது கேட்குதா, கோடு உன் பக்கத்தில் தான் இருக்கானா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம சிக்கமாருவோ எஸ் கோடு என் பக்கத்தில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல. அப்போ நம்ம சிக்கமாருவோ நீ யாரையும் ஹெல்ப்புக்கு அனுப்ப தேவையில்ல, இதை ஜஸ்ட்டு நீ நருட்டோ கிட்ட மட்டும் சொல்லிவிடு, மற்ற எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீனோ கிட்ட சொல்ல. சொல்லி முடிச்சுட்டு நம்ம சிக்கமாரு ஷேடோ பொசிஷன் ஜுட்ஸு அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம சிக்கமாரோட ஷேடோவோ கோடோட ஷேடோவை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருது. அதுக்கு கோடோ இந்த ஒரு ஜுட்ஸு நீ என் மேலே யூஸ் பண்ணுறது யூஸ்லெஸ், ஏன்னா என்னால் இன்னமும் என் ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்ல. கோடோ அம்மாடோவை பார்த்து நான் மட்டும் உன் இடத்துல இருந்திருந்தேன்னா இன்னேத்திக்கு அந்த கமாண்டை சொல்லி இந்த இடத்த விட்டு எஸ்ஐ ஓடவான் பார்த்துருப்பேன், நீ போக மாட்டா போல இருக்க அப்படின்னு சொல்ல. அப்போ நம்ம சிக்கமாரோ நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா, அசால்ட்டாக லீஃப் வில்லேஜுக்குள்ளே நுழைஞ்சி எங்ககிட்ட ஈஸியாக தப்பிச்சு போயிடலான்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நான் இன்னமும் கிளா மார்க்ஸை நோட் பண்ணாமல் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி நம்ம சிக்கமாரு சொல்ல. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோட ஆச்சரியப்பட. இப்போ நம்ம அம்மாடோ ரூமில் இருக்கிற ஒரு பாக்ஸை காட்டுறாங்க. அந்த பாக்ஸில் இருந்து டக்குன்னு டெல்டா வெளியே வர, இவதாண்டா உங்கள்கிட்ட நீங்கள் கொனங்கா வில்லேஜை காப்பாற்ற போறா அப்படின்னு. எங்களுடைய பேட்டில் அசல்ட் டெல்டா உன்னுடைய டார்கெட் கோடு முன்னாடி தான் இருக்கான், அவனை போட்டு தள்ள அப்படின்னு சொல்ல. நம்ம டெல்டா எனக்கு தெரியும் நீ வாயமுறா ஸ்டூபிட் ஃபில்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தான் கோடு அப்படியே பறந்து போய் வீறான். நான் அம்மாடா கிட்ட போனாலே நீ கண்டிப்பாக அந்த இடத்துல வருவே அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதே நான் நினச்ச மாதிரியே நீ நடந்துடுச்சு அப்படின்னு சொல்ல. நம்ம டெல்டா கோடை பார்த்து என்னோட டிஸ்ட்ராக்ஷன் பீம் யூஸ் பண்ணனா இந்த இடத்துல ஒரு பெரிய இம்பாக்டே ஏற்படும், அந்த ஒரே காரணத்துக்காக ஒன்று நான் இப்போ உயிரோட விடுறேன் அப்படின்னு சொல்ல. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது கோடை அவனுடைய கிளாமார்க்குள்ளே கையை விட்டு தப்பிக்கலான்னு பார்க்க, இதை சிக்கமார் உடனே நோட்டீஸ் பண்ணி அவனோட ஷேடோ பொசிஷன் ஜூட்ஸ் யூஸ் பண்ணி கையை வெளியெடுக்க பார்க்குறான். அப்போ நம்ம கோடோடைய கையை ஒரு கை பிடிக்குது, அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆக. அப்போ அந்த கிளாமார்க்லேருந்து எய்டா வெளியே வரா, அதை பார்த்த சிக்கமாரோ ஆஹா கோடோடைய காம்ராட் வெளியே வரா அப்படின்னு சொல்ல. அப்படா எய்டாவுக்கிட்ட நீ 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 எப்படி உயிரோட இருக்க, உன்னதான் டிஸ்ட்ராய் பண்ண சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி அம்மாடா கேட்க, அதுக்கு நம்ம எய்டாவோ நீ இன்னும் மாறவே இல்லை அம்மாடோ, உன்னோட ஸ்டூபிட் ரியாக்ஷனை பார்க்கறதுக்கு எனக்கு இப்போ டைம் இல்லை அப்படின்னு நம்ம எய்டா பேசிக்கிட்டு இருக்க நம்ம அம்மாடோ இதெல்லாம் கேட்டு அப்படியே பயத்தில் நடுங்குறான். நம்ம சிக்கமாருவோ என்ன இவளை பார்த்து நம்ம அம்மாடோ இப்படி நடுங்குறான் அப்படின்னு சொல்லி சிக்கமாரு ஷாக் ஆகி பார்க்க, ஒருவேளை இப்போ பெரிய ட்ரெட்டாக இருப்பாளோ அப்படின்னு சொல்லி நம்ம சிக்கமாரு பயந்து நிற்க. நம்ம டெல்டாவை காட்டுறாங்க. நம்ம டெல்டா போன சாப்டரில் கோடை அப்படியே அவளுடைய பிரான்ச்சஸ் யூஸ் பண்ணி பிடிச்சிருப்பாள் அப்படியே காட்டுறாங்க. பிரான்ச்சஸ்னா ஒன்றும் இல்லை, நம்ம கவாக்கி கையிலேருந்து அப்படியே ஒரு சண்டை போடும்போது ஒரு பவர் ரீச் ஆகுதுல்ல, எப்படி ரிலீஸ் ஆகுமோ அதே மாதிரி நம்ம டெல்டா கால்லேருந்து அதை யூஸ் பண்ணி சண்டை போடுவா. அந்த பவர்ஸை யூஸ் பண்ணி நம்ம டெல்டா கோடை பிடிச்சி வச்சுட்டு இருக்கும்போது அப்போ நம்ம டெல்டா நீ யார் என்னன்னு தெரியல, நீ கோடு கூட இருக்கிறதுனால கண்டிப்பாக நீ எனிமையாக தான் இருப்ப அப்படின்னு சொல்லி தாக்க போக, இப்படி ஃபுல் ஃபோர்ஸில் எய்டை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம டெல்டா அது எந்த ஒரு இதுவுமே இல்லாத 2 விரல அழகாக தடுக்கிறா. இதை பார்த்து அந்த ரூம்ல இருந்து எல்லாருமே செம்ம ஷாக்காகி நின்று பார்த்துட்டு இருக்க. ஏன்னா டெல்டாவுடைய நார்மலான கிக்கியே கோடு தாங்க முடியாத பயங்கரமாக போய் பறந்து போய் வீழும்போது டெல்டா ஃபுல் பவரை போட்டு அட்டாக் பண்ணும்போது அது அப்படியே 2 விரல்லே அசால்ட்டா தடுக்கிறாளே அப்படின்னு பாக்குறாங்க. நம்ம எய்டா டெல்டாவுடைய காலை பிடிச்சி அவளுடைய பிரான்ச்சஸையும் கட்டுப்படுத்த அப்படி கண்ட்ரோல் பண்ணி நம்ம சிக்கமாரோவையும் கோடையும் பார்த்து அந்த பிரான்ச்சஸ் குத்த போக, சிக்கமாரோ என்னடி பண்ண டெல்டா அப்படின்னு சொல்லி கத்த, அதுக்கு நம்ம டெல்டா அதுதான் எனக்கும் புரியல, என்னப்போ பண்றா இவ எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்ல. டக்குன்னு நம்ம சிக்கமாரு பேக்கப்புக்கு ஆளை கூப்பிடுறான். சிக்கமாரு ஈனோ கிட்ட டக்குன்னு யாருன்னா ஒருத்தர பேக்கப்புக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லி சிக்கமாரு சொல்ல, அப்படியே அங்கிருந்து கட் பண்ணி பொருட்டோ சாஸ்கே பேசத்தை காட்டுறாங்க. அப்ப நம்ம சாஸ்கே பொருட்டோ கிட்ட என்ன மன்னிச்சிடு, டீச்சரா மோமோஸ்கியோடைய ரேம்பேஜை நான் தான் தடுத்திருக்கணும், உனக்கு தேவைப்படும் போது நான் அந்த இடத்துல இல்லாததுனால கவாக்கி மோமோஸ்கியோடைய ரேம்பேஜை தடுக்க வேண்டியதா போயிடுச்சு. இந்த வில்லேஜ் என்னைய மட்டும் லாஸ்ட் வரைக்கும் ஏட் பண்ணாலே போதும், மற்ற யாரையுமே இந்த வில்லேஜ் ஏட் பண்ணக்கூடாது, அதை நான் எப்பவுமே நடக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம பொருட்டோ கவாக்கி தான் எனக்கு ஒன்னான்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்க, அதுக்கு சாஸ்கேவோ இது ஒரு சில பேருக்கு தான் தெரியும், அவங்க எல்லாருமே கவாக்கியை ஊற விட்டு அனுப்புறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல. அதுக்கு நம்ம பொருட்டோவோ நான் தான் கவாக்கியை கொல்ல சொல்லி சொன்னேன், நான் சொன்னதுனால தான் அவன் செஞ்சான், கவாக்கி மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்ல. நீ என்ன சொன்னாலும் சரி, அவன் கொன்னது ஒரு ஒக்காகியோடைய சன்னை, அவங்க கொடுக்குற பனிஷ்மெண்ட்ல இருந்து நம்மளால அதை தடுக்கவே முடியாது, அவனை காப்பாத்துறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு நம்ம சாஸ்கே சொல்ல. இது தப்பு இல்லையா, நான் என்ன உயிரோட தானே இருக்கேன், அப்ப எப்படி கவாக்கி பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த சண்டையில அப்பத்து சூழ்நிலையில கவாக்கியை தவிர வேற யாராலையும் தடுத்திருக்கவே முடியாது அப்படின்னு பொருட்டோ சொல்ல. அந்த ஒரே காரணத்துக்காக தான் கவாக்கி கிட்ட நான் என்னுடைய ரெக்வஸ்ட்டை வச்சேன், அது மட்டும் இல்லாத கவாக்கி என்னுடைய பிரதரா தான் நினைக்கிறேன், அவனும் என்ன அப்படிதான் நினைக்கிறான் அப்படின்னு பொருட்டோ சொல்ல. பிரதர்ஸா அப்படின்னு சொல்லி சாஸ்கே சொல்ல, அதான் பொருட்டோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, இந்தாங்க மாஸ்டர் உங்களுடைய ஹெட் பேண்ட், இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, தேங்க்ஸ் அப்படின்னு பொருட்டோ சொல்ல. இந்த ஹெட் பேண்ட் எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா அது என்னுடைய கிஃப்டா நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி நம்ம சாஸ்கே சொல்ல.
அதுக்கு நம்ம பொருட்டோ இது உங்களுக்கு முக்கியமான பொருள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்கே பார்த்து கேட்க இஸ்பைன் இதை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி நம்ம பொருட்டோ பார்த்து சாஸ்கே சொல்றான். இதை சொல்லி முடிச்ச பொருட்டோ அப்படியே சந்தோஷத்துல தைக்கான்னு குதிச்சுக்கிட்டு இருக்க தேங்க்ஸ் ஓல்டு மேன், இந்த எக் பேண்ட் என்னுடைய பொக்கிஷமா வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொருட்டோ சொல்றான். இதையெல்லாம் பார்த்த சாஸ்கே இதுக்கு மேல உனக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் அதை நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறான். அப்படியே அங்கேருந்து எழுத்த பில்டிங்ல இருந்து நம்ம சாரடா மிஸ்டிக்கையும் காட்டுறாங்க. அப்போ நம்ம மிஸ்டிக்கு அந்த சண்டையில் ஏதாவது தப்பு நடந்திருந்தா அந்த இடத்துல பொருட்டோ இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அதை நினைச்சு மாஸ்டர் சாஸ்கே எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இது அவருக்கு மட்டும் இல்லை எனக்குமே அப்படியே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பொருட்டோ சாகிற சுச்சுவேஷன்ல அவனுக்கு ஹெல்ப் பண்ண நான் அங்கே இல்லையே அப்படின்றது எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி மிஸ்டிக்கு சொல்ல இப்போ நம்ம சாரடா மிச்சிக்கு பாவமாக பார்க்குறா. இப்போ மிச்சிக்கு நான் சாரி சாரடா என்னுடைய கஷ்டத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம சாரடா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை மிச்சிக்கு அப்படின்னு சொல்ல இன்ஃபேக்ட் நானுமே இன்னும் அந்த ஷாக்லேருந்து வெளியே வரல அப்படின்னு சொல்கிறா. இப்போதைக்கு பொருட்டோ உயிரோட இருக்கான்றதே எனக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்குது. அங்கே நடந்ததை பார்த்தா எனக்கு ஒரே கோவமாக வருது. ஆனால் பட் அதுக்கு பொருட்டோ காரணமாக இல்லை. பொருட்டோ எப்பயுமே நம்மளை நம்பியே இருக்க மாட்டான். எனக்குமே பொருட்டோக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை தான். ஆக்சுவலி நினச்சி நானே ஒரு சில டைம் கோவப்படுறேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. அப்போ உனக்கு பொருட்டோவை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி மெச்சிக்கு கேட்க யாரு பொருட்டோவெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சாரடா சொல்றா. உனக்கு எங்கேருந்து தான் இந்த மாதிரி கோளாறான கேள்வியெல்லாம் வருதோ அப்படின்னு சொல்லிட்டு சாரடா சொல்ல அப்போ உடனே மெச்சிக்கு அப்போ உனக்கு பொருட்டோவை பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்போ நம்ம சாரடா இந்த கான்வர்சேஷன்றது பொருட்டோவை எனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்றது இல்லை, நம்ம ஒரு சீரியஸான கான்வர்சேஷன்ல இருந்தோம், நீ தேவையில்லாத டாப்பிக்கை மாத்துற அப்படின்னு சொல்லி கத்த அதுக்கு நம்ம மிச்சிக்கு பொருட்டோ மேலே உனக்கு இருக்கிற ட்ரூ ஃபீலிங்கை தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சேன், சரி ரைட்டு விடு அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம சாரடாவோ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம மிச்சிக்கியோ பொருட்டோவை பற்றி பேசினா மட்டும் மூஞ்சி 100 வாட்ஸ் பல்பு மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்லி மிச்சிக்கு சொல்ல அப்போ சாரடா நான் எங்கள் அப்பாவை பாரு நான் இருக்கேன்றதையே மறந்துட்டா அப்படின்னு சொல்ல அப்போ மிச்சிக்கியோ நம்ம இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ஆகணும், ஏன்னா வருங்காலத்தில் இதை விட பவர்ஃபுல்லான ஒரு சிசுக்கி வந்து அட்டாக் பண்ணால் நம்ம தான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்ல கரெக்டு தான், நான் அப்படி தடுக்க முடியலை அப்படின்னும் போது அப்போ நான் ஒரு ஒக்ககை ஆகிறதுக்கே தகுதி இல்லாதவ, அதனால நான் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சாரடா சொல்ல அப்படியே கட் பண்ணி நம்ம கவாக்கியை காட்டுறாங்க. இவ்வளோ நாளாக அன்கான்ஷியஸாக இருந்த நம்ம கவாக்கி ஒரு வழியாக எழுந்துக்கிட்டான். அவன் முழிச்சு பார்த்து அடுத்த செகண்டே அவனுக்கு நேராக நருட்டோ உக்காஞ்சிக்கிட்டு இருக்க. நருட்டோ கவாக்கியை பார்த்து என்ன தூங்குனியா கவாக்கி, உன்னை பார்த்தா எனக்கு பழைய ஞாபகம்லாம் வருது உன்னை இந்த சூழ்நிலையில் பார்க்கும்போது அப்படின்னு சொல்ல அதுக்கு கவாக்கியோ நீங்கள் இந்த ஸ்டூபிட் ஓல்டு மெமரிஸை பற்றி இங்கே சொல்கிறதுக்காக வரலன்றது எனக்கு நல்லாவே தெரியும், என்ன சொல்ல வரீங்களோ ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ நம்ம நருட்டோ நம்ம 2 பேரும் கொஞ்சம் தனியாக பேசணும், சரி நீ கொஞ்சம் வெளியே போறியாமான்னு கிளாஸ் ரப்பை பார்த்து கேட்க அப்போ நம்ம கிளாஸ் ரப் சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறா. அப்படியே அவள் வெளியே போய்கிட்டு இருக்கும்போதே பொருட்டோவை போனதுக்காக நீங்கள் எனக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கவாக்கி கேட்க கிளாஸ் ரப்புக்கும் செம்ம ஷாக்கு. நம்ம நருட்டோவை ரிலாக்ஸ் கவாக்கி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, பொருட்டோ நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல நம்ம கவாக்கி என்னதான் சொல்றீங்க அப்படின்னு சொல்ல பொருட்டோடைய கார்மாவை யூஸ் பண்ணி அவன் திருப்பி உயிரோட வந்துட்டான் அப்படின்னு சொல்ல அது ஒரு லாங் ஸ்டோரி, அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்ற விஷயத்த மட்டும் இப்போ நீ தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு நம்ம நருட்டோ சொல்ல நம்ம கிளாஸ் இருப்போ என்னது பொருட்டோவை கவாக்கி கொண்டுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கோட வெளியே போக அப்போ நம்ம நருட்டோ நீ மட்டும் அங்கே இல்லை அப்படின்னா நாங்கள்லாம் உயிரோட இருந்திருப்போமானே தெரியல, நான் பொருட்டோ செத்ததுக்காக இதை பற்றி பேசலை, நிஜமாலுமே உனக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நருட்டோ சொல்ல அதே மாதிரி தான் பொருட்டோவும் நீ ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னால் கவாக்கி நான் திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காத, நீ இந்த இடத்த சேர்ந்தவன் கோனாகா வில்லேஜை சேர்ந்த எல்லாருமே என் ஃபேமிலி தான் இன்க்ளூடிங் யூ அப்படின்னு நம்ம நருட்டோ சொல்லி முடிக்கிறதுங்காட்டி நம்ம ஈனோ நருட்டோவை கான்டாக்ட் பண்ணி நருட்டோ நான் பேசுறது கேட்குதா அப்படின்னு சொல்ல நருட்டோவோ சொல்லி ஈனோ எனக்கு கேட்குது அப்படின்னு சொல்ல அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி நம்ம சாஸ்கேவை கட்டுறாங்க. ஈனோ எங்கள் சாஸ்கே கிட்டேயும் லேப்ல அட்டாக் நடக்குது, அங்கே கோடு கூட இன்னொரு அன்ஐடென்டிஃபைட் பர்சன் இருக்காங்க, சீக்கிரமா போங்க அப்படின்னு நம்ம சாஸ்கே கிட்டேயும் சொல்ல நம்ம சாஸ்கே பதட்டமாகறத பார்த்து பொருட்டோ என்ன ஆச்சுன்னு கேட்க அதுக்கு நம்ம சாஸ்கேவோ லேப்ல அட்டாக் நடக்குது வா சீக்கிரமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்கேவும் பொருட்டோவும் கிளம்ப இங்கே அப்படியே நம்ம நருட்டோ சாரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு இங்கே இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்போ நம்ம கிளாஸ் ரெப் நருட்டோவை பார்த்து பொருட்டோ எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்க நருட்டோவா நீ அவனுக்கு ஒன்றும் இல்லைம்மா, நீ ஒன்றும் பயப்பட தேவையில்ல, அவன் இப்போதைக்கு நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல நருட்டோ அங்கேருந்து வேகமாக கிளம்ப நருட்டோ அங்கேருந்து கிளம்புறத பார்த்து கவாக்கி அவன் கார்மா மார்க்கியை பார்க்க அங்கேருந்து அப்படியே கட் பண்ணி நம்ம லேபை காட்டுறாங்க. லேப்ல நம்ம ஷிக்கமாரோவை காட்டுறாங்க. நம்ம ஷிக்கமாரோவை ஷேடோ பொசிஷன் ஜுட்சு யூஸ் பண்ணி எய்டாவை தடுக்க பார்க்குறா. அப்போ நம்ம எய்டா உன்னால என்ன அட்டாக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்ல நம்ம ஷிக்கமாரோ ஷாக் ஆகுறான். அப்போ இந்த ஜுட்சுவால எனக்கு எந்த ஒரு டேமேஜ் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எய்டா கேட்க பரவாயில்ல இந்த ஜுட்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, இது என் மேலே கேஸ்ட் ஆயிருக்கு, ஆனால் என்னால் நகரவும் முடியலை, பரவாயில்ல இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லி எய்டா பேச அப்போ ஷிக்கமாருவோ இப்போ என்ன பண்ணான்னு தெரியல, எனக்கு ஒரு வியர்டான ஃபீலிங் இருக்கு, இது என்னதான் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஷிக்கமாரு பேச இது எனக்கு மட்டும் இல்லை டெல்டாக்கும் இதே மாதிரி தான் இருக்கு போல அப்படின்னு நம்ம ஷிக்கமாரு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கேன்.
ஷிகமாரு ஈனோவை காண்டாக்ட் பண்ணி நானும் அம்மாடாவை வாய் அசைக்காம பேசிக்க முடியுமா மைண்டுக்குள்ளேயே அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம ஈனோ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாடாவோடைய மைண்டை ஷிகமாரோட மைண்டோட லிங்க் பண்றா. அம்மாடோ நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு கேட்க, ஷிகமாருவோ கேக்குதுன்னு எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணாதான் நம்ம பேசுறது வெளியா இருக்கும் கேட்காது, மைண்டுக்குள்ள மட்டும் தான் பேசிக்க போறோம் அப்படின்னு சொல்ல, என் முன்னாடி நிக்கிறாளே இவ யாரு, இவளுடைய பவர்ஸ் என்ன, இவளுடைய பவர்ஸ் எப்படி நான் ஓவர் கம் பண்றது அப்படின்றத மட்டும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஷிகமாரு கேட்க, அவளுடைய பேர் எய்டா, அவளுடைய அட்டாக்ல நீ எப்பயோ மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மாடாவோ சொல்ல, நம்மளே நினைச்சாலும் அந்த அட்டாக்ல இருந்து வெளியவும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எய்டா அவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு சொல்ல, நம்ம ஷிகமாரு என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஷிகமாரு ஷாக்காக, நான் சொல்றது உனக்கு ரெடிகுலஸா இருக்கலாம், ஆல்ரெடி நம்மளை அன்கான்ஷியஸா கட்டுப்படுத்திக்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்ல, அது எந்த ஜென்டரா இருந்தாலும் சரி அந்த எபிலிட்டில இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, ஈவன் நீ நானு டெல்டாவால கூட அந்த எபிலிட்டில இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்ல, அப்படியே நம்ம டெல்டாவை காட்டுறாங்க. நம்ம டெல்டாவோ வாவ் இவன் என்ன இவ்வளவு கியூட்டா இருக்கா அப்படின்னு சொல்ல, அப்போ உடனே நம்ம ஷிகமாரு நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா, நீ இன்னும் விளையாடலையே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி கேட்க, இதெல்லாம் எப்படி நடக்கும், இந்த மாதிரி ஒரு நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஷிகமாரு கேட்க, அதுக்கு நம்ம அம்மாடாவோ நம்மளுடைய எபிலிட்டிஸ் நம்ம மேல ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலே வெர்டிகோன்ற ஒரு ஃபீவர் வந்துடும். இதனால ஒவ்வொரு ஆளுக்கும் டிஃப்ரெண்டான மசில் டென்ஷன்ஸ் ஏற்படும். அதோடைய ஒரு சாம்பிளை தான் நீ டெல்டா வடிவத்துல பாக்குற அப்படின்னு சொல்ல, அம்மாடா சொல்லி முடிக்க, இந்த பவர் எப்படி தான் கவுண்டர் பண்றது அப்படின்னு நம்ம ஷிகமாரு கேட்க, அதுக்கு நம்ம அம்மாடாவோ ஒன்ஸ் நீ அவளுடைய பவருக்கே மாட்டிக்கிட்ட அப்படின்னா அதுல இருந்து தப்பிக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்ல, இந்த பவர்ஸ் அவனை எய்டா கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணல, அன்கான்ஷியஸாவே மற்றவங்களுடைய எபிலிட்டிஸ் வந்து இவருடைய எபிலிட்டி இந்த மாதிரி தான் பண்ணும், அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, ஒன்ஸ் நீ இதுல வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னாலே எய்டா சாகர வரைக்கும் இந்த எபிலிட்டி உன்னை விட்டு போகவே போகாது அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஷிகமாருவோ உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் இந்த எபிலிட்டி ஒர்க் ஆகுமா, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அவளை போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிகமாரு தாக்க போக, அப்ப நம்ம அம்மாடாவோ நீ அவளை கொல்ல போறியா, சரி முடிஞ்சா அதையும் தான் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல, ஷிகமாரு எய்டாவை குணாய் வச்சு குத்த போகும்போது நம்ம ஷிகமாருவால ஓரளவுக்கு மேல அவகிட்ட நெருங்கவே முடியல. என்னதான் நம்ம ஷிகமாரு அவனுடைய லிமிட்ஸை புஷ் பண்ணி எய்டாவை தாக்க முயற்சி பண்ணாலும் அவனால எய்டா மேல ஒரு கீறல் கூட போட முடியாத நின்றுட்டு இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல அவன் குணாயை கீழே போட்டுற, நான் தான் அவங்ககிட்ட அப்பயே சொன்னல ஷிகமாரு உன்னால அவளை எதுவுமே பண்ண முடியாது, அவளுடைய எபிலிட்டி உன்னை அன்கான்ஷியஸா கண்ட்ரோல் பண்ற வரைக்கும் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு அப்படின்னு சொல்லி அம்மாடா சொல்ல, இங்க நம்ம கோடு அப்படியே மெதுவா எழுந்திருச்சு நீ வரத்துக்கு இவ்வளவு நேரமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்ப நம்ம கோடு போய் அம்மாடாவை பிடிச்சி நீ என் லிமிட்டஸை எடுப்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவனும் என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது, இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்ல, இப்படி அவன் சொன்ன உடனே நம்ம கோட மெதுவா அம்மாடாவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி அவன் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஷிகமாருவுக்கு அம்மாடா சொன்னது ஞாபகம் வருது, நீயும் நருட்டோ வேணா அவன் கொடுக்குற டார்ச்சர்லாம் தாங்கலாம், பட் என்னால் அப்படிலாம் முடியாது, ஒரு அளவுக்கு மேல அவனுடைய டார்ச்சர் என்னால் தாங்க முடியல, நான் லிமிட்டை ரிமூவ் பண்ணிடுவேன் அப்படின்னு அவன் சொன்னது ஞாபகம் வர, எய்டா உன்னுடைய மோட்டிவ் தான் என்ன அப்படின்னு ஷிகமாரு கேட்க, நம்ம ஷிகமாருவோ உனக்கு இந்த வில்லேஜ் மேல ஏதாவது காண்டு இருக்கா, சேர்ந்து இந்த வில்லேஜ் அழிக்க ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த வில்லேஜ் அழிக்கணும்னு கூட தான் ஆசைப்படுறானே தவிர எனக்கு இதுல ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்ப எதுக்காக நீ கோடு கூட சேர்ந்து இந்த வில்லேஜ் அழிக்கிறதுக்கு நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்ல, அப்ப அதுக்கு அவளோ உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன ஷிகமாரு டியர், ஐ வில் லைக் திஸ் கவாக்கி அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஷிகமாருக்கும் அம்மாடாக்கும் செம்ம ஷாக்கு. அப்ப நம்ம எய்டா ஐயோ நான் சொல்லிட்டேன்னு சொல்லி ஷாக்காக, இந்த விஷயத்துல கோடு எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்ல, அதனால அவனுடைய பவர்ஸை ரீகெயின் பண்ற வரைக்கும் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ல, அப்ப நம்ம ஷிகமாரு சரி ஓகே எய்டா எதுக்காக வந்திருக்கா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம பிளானை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வரான். அப்போ உடனே ஷிகமாரு ஈனோவை கான்டாக்ட் பண்ணி நான் பேட்டிலுக்கு ஹெல்ப்பு கூப்பிட்ட யாருமே இங்கே வர வேணாம் இன்க்ளூடிங் நருட்டோ அண்ட் சாஸ்கே அப்படின்னு சொல்லி ஷிகமாரு சொல்ல, உன்னால் அங்கே ஸ்பேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஈனோவை கேட்க, அப்போ நம்ம ஷிகமாரு நீ என்னை நம்பி ஈனோ என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியும், இந்த ப்ராப்ளத்தை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம எய்டா நீ நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது ஷிகமாரு, நீ என்ன ஒரு முட்டாளுன்னு தானே நினைக்கிற அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம ஷிகமாரு அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை எய்டா, நான் உன்னுடைய ஃபீலிங்ஸை மதிச்சு உனக்கு நான் ஒரு முக்கியமான ப்ரப்போசலை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷிகமாரு சொல்ல, அது என்ன ப்ரப்போசல் அப்படின்னு சொல்லி நம்ம எய்டா கேட்க, அதுக்கு நம்ம ஷிகமாரு நீ ஏன் பக்கம் வந்துடுறியா, எங்க கூட நீ சேர்ந்தன அப்படின்னா நீ இந்த வில்லேஜ்ல ஒரு ஆள் ஆயிடுவ, அப்புறம் நீ எப்ப வேணா கவாக்கி கூட இன்ட்ராக்ட் ஆகலாம், அப்படி நீ இன்ட்ராக்ட் ஆகி பேசிக்கிட்டு இருக்கும்போது உன்னுடைய ஃபீலிங்ஸை நீயே கவாக்கி கிட்ட சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஷிகமாரு சொல்ல, எய்டா கோனகா வில்லேஜுக்கு நான் வரணுமா அப்படின்னு கேட்குறா, ஷிகமாருவோ நீ எங்க பக்கம் வந்தனா இன்னும் கூட கவாக்கி கூட க்ளோஸர் ஆகலாம் அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம எய்டா சென்ட்ரிங் என்ன ஆன் பண்ணி ஷிகமாருவை பாக்குறா, அதுக்கு கோடு நீ என்ன பண்றன்னு தெரியுதா அப்படின்னு கேட்குறான், ஷூ வாய மூடு அப்படின்னு சொல்ல, என்னை விட்டு போகணும்னு மட்டும் நீ நினைக்காத அப்படின்னு கோடு சொல்றான்.
அதை சொல்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது, நான் என்ன முடிவு எடுக்கணுன்றத நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு எய்டா கோடு கிட்ட சொல்லிட்டு எய்டா ஷிகமாருவை சென்ட்ரிங்கன் வச்சு பார்க்க, அப்போ ஷிகமாருவோ சென்ட்ரிங்கன் இப்போ தான் நோட் பண்ணுறான். அப்போ நருட்டோவை காட்டுறாங்க. நருட்டோ வேகமாக லேபுக்கு வந்து லேப் டோருடைய பாஸ்வேர்டு போடுறான். அந்த பாஸ்வேர்டு இன்கரெக்ட் வந்துகிட்டே இருக்கு. மறுபடியும் பாஸ்வேர்டு போட்டுகிட்டே இருக்கான். இப்போ நம்ம நருட்டோ டேமிட் இந்த கது ஓப்பனே ஆக மாட்டேது அப்படின்னு சொல்லி ஈனோ அப்படின்னு கத்த, அப்போ ஷிகமாரு சாரி நருட்டோ, இந்த எனிமி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான், இப்போதைக்கு நீ வெளியே இருக்கிறது தான் நல்லது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு நருட்டோ கிட்ட சொல்ல, அப்போ நம்ம நருட்டோ ஷிகமாரு நீ நல்லா இருக்கியா, உள்ள என்ன தான் நடக்குது, சீக்கிரம் கதவை தர அப்படின்னு சொல்ல, உள்ள என்ன நடக்குதுன்னு தெளிவாக சொல்றதுக்கு எனக்கு இப்போதைக்கு டைம் இல்லை, பட் ஆனால் நீ அந்த கதவை மட்டும் உடைக்காதுன்னு ஷிகமாரு சொல்ல, அந்த லாக்கிங் சிஸ்டம் ரொம்ப எக்ஸ்பென்சிவானது, அதனால நம்ம வில்லேஜ் கிட்ட ஆல்ரெடி காசு கம்மியாக இருக்கு, தேவையில்லாத அந்த கதவை மட்டும் உடைச்சிடாது அப்படின்னு ஷிகமாரு சொல்ல, ஷிகமாருவோ நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் இந்த பிரச்சனை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கொஞ்ச நேரம் காத்துருன்னு சொல்ல, அப்படி அவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடியே பொருட்டோ சாஸ்கேவை வந்துற. இது எல்லாத்தையுமே நம்ம எய்டா அவளுடைய சென்ட்ரிங்கனில் பார்த்துட்டு ஷிகமாரு கிட்ட நீ என்னுடைய சென்ட்ரிங்கன் பவர்ஸ்லேருந்து காப்பாற்றுறதுக்காக உன் ஃப்ரெண்ட்ஸை வெளியே வெயிட் பண்ண சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இதை பார்த்து ஷிகமாருவோ பயங்கர ஷாக்காக இது எப்படி இவனுக்கு எல்லாமே தெரியுது, இவளுடைய பவர் அந்த கண்ணில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனை யோசிக்க, இப்போ நம்ம அம்மாட ஷிகமாரு கிட்ட அந்த கண்ணுடைய பேர் தான் சென்ட்ரிங்கன், அதை வச்சு இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாத்தையும் பார்க்க முடியும் அப்படின்னு அவன் சொல்ல, இது மட்டும் இல்லாத அவளால் பாஸ்டையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஷிகமாருவோ இட்ஸ் அன்பிலீவபிள், பட் இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஹீனோ பவர் மூலமாக நம்ம மனசுக்குள்ளே பேசிக்கிறத அவளால் கேட்க முடியல, அது ஒரே ஒரு விஷயத்தை தவிர மற்ற எல்லாமே நமக்கு எதிராக இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எய்டாவோ பரவாயில்லையே என்ன ஒரு இனிமையாக கன்சிடர் பண்ணாமல் நீங்கள் உங்கள் வில்லேஜில் என்ன அட்டாச் பண்ணி சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு நம்ம ஷிகமாருவோ இப்போதைக்கு உன்னை யாருமே எனிமையாக கன்சிடர் பண்ணல, நீ இதே மாதிரி கோடுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தனா உன்னை நான் எனிமையாக கன்சிடர் பண்ணி உன்னை இந்த வில்லேஜுக்குள்ளேயே சேர்க்காத பண்ணிடுவோம். அப்படி அவன் பேசிக்கிட்டு இருக்கு. அங்கேருந்து கட் பண்ணி கவாக்கியை காட்டுறாங்க. அப்போ கவாக்கி கிட்ட வந்து கிளாஸ் ரப் வந்து உனக்கும் பொருட்டுக்கும் நடுவில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் அவங்க ரெண்டு பேரையும் யாரோ ஒருத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் இந்த பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டியதாக ஆச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ கவாக்கி அந்த கார்மாவை காமிச்சு அந்த அமேடா பிளாஸ்டர் என்கிட்ட கேட்காதையே அந்த கார்மாவை என் கையில் இம்பாக்ட் பண்ணி வச்சிருக்கான். அப்போ நம்ம கிளாஸ் கார்மாவை ரீசெட் பண்ணுறது பெரிய வேலையாச்சு, அது உங்கள் கை ரிப்பேர் பண்ணும்போதே ஒரு வேளை பண்ணிட்டு இருப்பாரோன்றப்பு கேட்க, அது கவாக்கி அது என்ன அளவோ தெரியல, ஆனால் இது ஒரு வகையில் பார்த்தா இது எனக்கு ரொம்பவே பிடிக்கல அப்படின்னு இருந்தாலும் இந்த கார்மா மட்டும் இப்போ இல்லாமல் இருந்திருந்தா லார்ட் 7 இறந்துருப்பாரு அப்படின்னு இத்தனை வருஷமாக இந்த கார்மாவை எதிர்த்து இது எனக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். பட் இந்த டைமில் இப்போதுலேருந்து எனக்கு இந்த கார்மாவோட ஹெல்ப் வேண்டும், ஐ நீட் திஸ் பவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவாக்கி சொல்கிறான். இதெல்லாம் கிளாஸ் ரப்போ இதை தான் அவனும் எதிர்பார்க்குறான். கரெக்டாக நீ அவன் செட் பண்ண ட்ராப்லேயே போய் வேற அப்படின்னு சொல்ல, அப்போ நீ கவாக்கி நீ என்ன சொல்கிற எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்ல, கிளாஸ் இருப்போ நான் சொல்றது உனக்கு எரிச்சலா இருக்கலாம், ஆனா எனக்கு தெரிஞ்சது தான் உண்மை, அமேடோ அந்த கார்மாவை சும்மா ரீசெட் பண்ணல, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்கு, பட் இது உனக்கு ஹெல்ப் பண்ணுன்ற ரீசனுக்காகலாம் அவர் ரீஸ்டார்ட் பண்ணவே இல்லை, இப்போ இது உனக்கு நல்லதுக்காக அவர் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாருன்னு மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு அவ சொல்றா. அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி லேபாக காட்டுறாங்க. லேபில் நம்ம கோட அம்மாடாவை வெறித்தனமாக வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். சொல்லு சீக்கிரமாக அந்த கமாண்டை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கோடு வச்சு செய்ய, அப்போ ஷிகமாரு என்னால் இதுக்கு மேலே தாங்க முடியாதுடா எத்தனோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாடா கத்துறான். அதுக்கு நம்ம ஷிகமாரு கமாண்டை மட்டும் சொல்லிடாத அப்படின்னு சொல்ல, ஒருவேளை நீ கமாண்டை சொல்லிட்டே அப்படின்னா கமாண்டை சொல்கிற வரைக்கும் உன்னை டார்ச்சர் பண்ணவன் கண்டிப்பாக கமாண்டை சொன்ன அடுத்த செகண்டே உன்னை கொண்டுடுவான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அம்மாடோ இவன் பண்ணுற டார்ச்சரை தாங்க முடியலப்பா, அந்த கமாண்டை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் செத்து போயிடுவோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஷிகமாருக்கு அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ நம்ம ஏடா இதையும் நோட் பண்ணிட்டு டேய் கோடு வா நம்ம கிளம்புவோம், வா நமக்கு டைம் ஆயிடுச்சு அறியா அப்படின்னு சொல்ல, எதுக்காக நம்ம இப்படி கிளம்பணும், நம்ம இதை தான் இந்த டைமை விட முடியாது அப்படின்னு சொல்ல, கவாக்கி வந்துகிட்டு இருக்கான், நம்ம எப்போ வேணா வந்துடுவான் சீக்கிரமா கிளம்பு அப்படின்னு சொல்லி ஏடா சொல்ல, அப்போ நம்ம ஷிகமாரு மெயின் டோர் க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்போ அவன் உள்ள வரத்துக்கு ஒரே வழி தான் இருக்கு, அவனுடைய பவர்ஸான சுக்குனை யூஸ் பண்ணி அவன் சின்னதாய் தான் உள்ள வரணும் அப்படின்னு சொல்ல, அப்படியே அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்கே கவாக்கி காட்டுறாங்க. சின்னதாய் வேகமாக ஏர் வெண்ட் வழியாக வந்துகிட்டு இருக்கான். இப்போ ஷிகமாருவோ கவாக்கி இங்கே வந்தானா அவனால் க்ளோடுடைய கிளாமாக்ஸ் வந்து ரீகேட் அதுக்கு பயந்துதான் இவங்க இருந்து போகிறதுக்கு பிளான் போடுறாங்களா அப்படின்னு சொல்ல, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, ஒட்சுசுகிஸ் மேலேயும் அவனுடைய கூட பிறந்த சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் மேலேயும் ஈடாவுடைய பவர்ஸ் ஒர்க் ஆகாதுன்னு அவன் சொல்ல, அதுக்கு ஷிகமாரு உடனே அப்போ கவாக்கி அண்ட் புருட்டோ மேலே அந்த பவர்ஸ் வேலை செய்யாதா அப்படின்னு சொல்ல, திஸ் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மாடா சொல்கிறான். ஏன்டா ஃபஸ்ட்டே சொல்ல பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிகமாரு கத்த, இதை நீ ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தனா நீ அப்பயே கவாக்கியை கூப்பிட்டு கோடு கூட சண்டை போட விட்டுருப்ப அப்படின்னு சொல்ல,
கவாக்கியால் அவனை தடுக்க முடியும் அப்படின்னும் போது அப்போ கவாக்கியா தான் சண்டை போட விடணும் அப்படின்னு சொல்லி சிக்கமாரு சொல்ல, ஆல்ரெடி ஒரு வாட்டி கவாக்கி உங்களுக்காக சண்டை போட போய் சாகர நிலைமைக்கு போகிறான், அதை நான் திருப்பி நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாடா சொல்ல, அப்போ சிக்கமாரு நீ ரொம்ப ஓவராக பண்ணுறடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மாடா பார்த்து சொல்ல, அப்போ ஹீனோ குறுக்க வந்து, ஹீனோ உங்கள் சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க, ஒருவேளை அவங்க 2 பேர் தப்பிச்சு போகிற மாதிரி இருந்தால் தப்பிச்சு போக விட்டுருங்க, அவங்கள தடுக்க முயற்சி பண்ணாதீங்க, திருப்பி மாட்டாதையா போயிட போகிறானுங்க, மாட்டும் போது நம்ம பொருட்டோவும் கவாக்கியும் பவர்ஃபுல் ஆகி வச்சுக்கலாம், அவங்க 2 பேர் பவர்ஃபுல் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்போ திடீர்னு கோடு அம்மாடாவுக்கு பின்னாடி கிளாமார்க்கை போட்டு அம்மாடாவை காலை வச்சு ஒரே ஏற்றுறான், அந்த கிளாமார்க்குள்ளே தள்ளி விடுறான். இதை நான் உனக்கு செய்யணும்னு நினைக்கல, ஹிடோட்டில் வச்சு உன்னை வச்சு டார்ச்சர் பண்ணாதான் நீ கோடை சொல்லுவ போல இருக்க அப்படின்னு அவன் சொல்ல, அப்படி அவன் சொல்லிட்டு கிளாமார்க்குள்ள அம்மாடாவை உள்ள தள்ள, இதை பார்த்து ஷாக்கான நம்ம சிக்கமாரு அம்மாடோ அப்படின்னு கத்துறான். பின்னாடி நம்ம எய்டா சீக்கிரமா கிளம்பு கவாக்கி வந்துட போறான் அப்படின்னு சொல்ல, எய்டாவும் கோடும் அங்கேருந்து கிளம்ப பார்க்கும்போது ஏதோ ஒன்று அவங்க 2 பேரையும் தடுக்குது. யாரா அதுன்னு பார்த்தா நம்ம சிக்கமாரு தான் ஷேடோ பொசிஷன் ஜுட்ஸுவை போட்டு பிடிச்சி வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான். இன்னும் கவாக்கி எங்கே இருக்கான், கவாக்கி எங்கே வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு கோடு நீ இவ்வளோ சீக்கிரம் சாக ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ சிக்கமாரு எய்டா உனக்கு கவாக்கியை பார்க்கணும்னு ஆசையா இல்லையா அப்படின்னு கேட்க, எய்டா டெல்டா டியர் இங்கே பாரு சிக்கமாரு என் காலை பிடிச்சிட்டு விட மாட்டான், எனக்கு நிறைய வேலை இருக்கு, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா அப்படின்னு அவ கேட்க, இதை கேட்ட நம்ம டெல்டா சிக்கமாருவை கொடூரமா பார்க்கறா. சிக்கமாரு வேணாம் கிட்ட வராத அப்படின்னு சொல்ல, அவ கிட்ட வந்து பொலின்னு ஒரு ஏத்துறா. சிக்கமாரு அந்த கிக்ல இருந்து டாஜ் ஆகும்போது ஷேடோ பொசிஷன் ஜுட்ஸு ஓப்பன் ஆயிடும். டெல்டா நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு நம்ம சிக்கமாரு கேட்க, நான் மட்டும் இதை பண்ணலாம் ஏடா வருத்தப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெல்டா சொல்ல, சிக்காடியர் உன்னுடைய ப்ரொபோசல் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, பட் தேங்க்ஸ் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்ப, அப்போ அவ டெல்டா டியர் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, அதுக்கு நம்ம டெல்டாவா ஐ லவ் யூ டு எய்டா அடிக்கடி வந்து நீங்கள் விசிட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம கோடு பயபுலையும் சிக்கமாருவை பார்த்து, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னா, நான் சாகடிக்க வேண்டிய லிஸ்ட்டில் உன் பேரையும் ஆட் பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம சிக்கமாரு படா உன்ன மாதிரி பல பேரை பார்த்தாச்சு, போகிறதோட சரி திருப்பி இந்த பக்கம் வந்துட போகிற அப்படின்னு சொல்ல, அவங்க போனதுக்கப்புறம் கவாக்கி அந்த இடத்துக்குள்ளே வந்து, இது என்னடா கோடோடைய கிளாமார்க்லாம் இருக்குது, கோடு இந்த இடத்துக்கு வந்திருந்தானா அப்படின்னு கேட்க, அப்போ நம்ம சிக்கமாருவோ கவாக்கி உனக்கு நான் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணுறேன், ஃபஸ்ட்டு அந்த க்ளோடோடைய கிளாமார்க்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடு, அப்போ தான் அவன் திருப்பி வரமாட்டான் அப்படின்னு சொல்ல, கவாக்கியோ அம்மாடா எங்க நான் அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த கேட்கணும் அப்படின்னு சொல்ல, சிக்கமாரும் அவன் இங்கே இல்லை, அவன் இன்னத்துக்கு செத்து கூட போயிருக்கலாம் அப்படின்னு சிக்கமாரு சொல்ல, அங்கே அந்த கட் பண்ணி நம்ம கோடோடைய ஐடியோட்ட காட்டுறாங்க. அங்கே நம்ம அம்மாடாவை பார்த்து, டே கலட்ட பையில நல்லா இருக்கியா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேமன் கேட்க, டே கோடு செத்தப்பாயில டேமனையும் விட்டு வைக்கலையாடா நீ அப்படின்னு சொல்லி அம்மாடா நினைக்கிறான். அப்போ கோடு அம்மாடாவை தூக்கி, இப்போ நீ தப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது, ஒய்யா லிமிட்டர் எடுத்து வர்றியா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவனும் லிமிட்டர் ரிமூவ் பண்ணா நீ என்ன பண்ணுவ, என்னைய கொண்டுடுவியா அப்படின்னு சொல்லி கேட்க, சொல்ல முடியாது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கோடு சொல்ல, இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா, நீ என்னோட லிமிட்டர்ஸ் எடுத்து விட்டா நீ எனக்கு கொல்லுவேன்னு தெரிஞ்சு நான் எப்படி உன்னோட லிமிட்டர்ஸ் எடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லி கோடு கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம கோடு லிமிட்டர்ஸை எடுத்து விடலன்னு வச்சுக்க நீ எனக்கு கொடூரமா வச்சு டார்ச்சர் பண்ணுவேன், அதுக்கு நீ லிமிட்டர் எடுத்து விட்டுட்டுனா உன வழியே இல்லாத கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்ல, ஒருவேளை நான் உன் டார்ச்சர் தாங்க முடியாது இறந்து போயிட்டேன்னா அது உனக்கு தான் நஷ்டம், நான் சொல்கிறத கேளு, உனக்கு ஒரே வழி சொல்கிறேன், ப்ளீஸ் என்னை உயிரோட விட்டுடு, என்னை உயிரோட விட்டேனா உன்னுடைய லிமிட்டர்ஸ் நான் எடுத்து விட்டுறேன், என்ன ஆச்சு திடீர்னு உன்னுடைய ப்ரைடை விட்டு கொடுத்துட்டு ஒத்து வரியே அப்படின்னு சொல்லிட்டு கோடு கேட்க, மன்னிச்சிரே இப்போ அந்த சாப்டரை பற்றி பேசுறதே வேஸ்ட்டு, இப்போ நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கோடை பார்த்து கேட்க, சரி ஆரம்பிடா கரெக்ட் பயலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோடு அம்மாடாவை பார்த்து சொல்ல, இப்போ அம்மாடா வாயால் தேர் இஸ் நோ ட்ரெஸ் கோட் அப்படின்னு சொல்ல, இப்போ அம்மாடா பக்கத்தில் ஒரு பாம் பிளாஸ்டே ஆன மாதிரி இருக்கு. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அம்மாடா லிமிட்டர்ஸ் எடுத்து விட்டான், கோடு ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டான், இப்போ கோடுடைய ஃபுல் பவரோட அவன் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனை நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல் பவர்ஸோட கோடு புகை வெளிக்கு விட்டு வந்து நிக்க, ஃபுல் பவரோட அவன் கோடு அவன் கையை பார்க்க, ஒயிட் கார்மா ஃபுல் பிளச்சுடா அன்லாக் ஆயிடுச்சு. கோடு என்னை மன்னிச்சிடாமடோ, நான் உன்னை காயப்படுத்திட்டேன், அந்த காயம் உனக்கு ரொம்ப வலிக்கும், அதனால அந்த வலியிலேருந்து உன்னை பர்மனெண்ட்டாக ஃப்ரீ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்படி அவன் கையை சொல்லி தூக்கறதோட இன்டச் பண்ணதுக்கப்புறம் அம்மாடாவை கொலை பண்ண வந்திருக்கான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றத கண்டினியூ பண்ணுவோம். கொல்ல போக அம்மாடாவை வந்து எய்டாவை பார்த்து, எய்டா நான் உங்கள்கிட்ட கவாக்கியை பற்றி ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்ல, கோடை நிறுத்த சொல்லி எய்டா சொல்கிறா, கவாக்கியை பற்றி நீ என்ன சொல்ல போற அப்படின்னு சொல்லி எய்டா கேட்க, என்னதான் லீஃப் வில்லேஜ் கைவிட்டாலும் எலிமினேட் பண்ணோம், என்னுடைய ட்ரம் கார்டு கவாக்கி இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு எய்டாவோ நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்ல, அதுக்கு கோடு இவன் உயிர் வயத்தில் நேரத்தை கடத்தணும்னு ஏதோ ஒன்று உளறிட்டு இருக்கான், ஜஸ்ட் இக்னோர் ஹிம் அப்படின்னு சொல்கிறான்.
அதுக்கு நம்ம கோடு கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, நீ குறுக்க வராத அப்படின்னு சொல்ல கோடு உடனே இது உனக்கு முட்டாள்தனமா இல்லையா, அவன் உயிர் வளர்த்ததுல ஏதோ ஒன்று வளரிட்டு இருக்கான், அதுக்கு நீ பதில் வேற சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம கோடு சொல்ல இதை கேட்ட டென்ஷனான எய்டா நான் சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்ல கோடு உடனே என்னை மன்னிச்சிடு எய்டா, நான் கொலை பண்ணவன் லிஸ்ட்டில் இவனும் இருக்கான், நீ ஆல்ரெடி என் லிஸ்ட்டில் இருக்கிற கவாக்கியை கொலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்க, இவனை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண போக பார்த்தா அவ்வளோ டெய்மன் அப்படின்னு சொல்ல டெய்மன் எங்கேருந்து வந்தான்னு தெரில கோடுடைய முதுக பிடிச்சி ஏண்டா கோடு உன் பவர் கிடைச்ச உடனே ரொம்ப வாலாற்றியடா அப்படின்னு அவன் சொல்கிறான். இதை பார்த்த கோடு டெய்மன் அட்டாக் கோடு மேலே ரிஃப்ளெக்ட் ஆக டெய்மனுடைய பவர்ஸ் அனிமி சீரீஸ்லேயே காமிச்சிருப்பாங்க. டெய்மனை யாருன்னா அடிச்சாங்கன்னா அவனுடைய ஸ்கில் மூலமாக அந்த அட்டாக் அவங்களுக்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடும், அதாவது யார் அட்டாக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கே அந்த அட்டாக் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அதுக்கு கோடோ நான் அவனை கொலை நினச்சா அது எனக்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு கிளாங் மார்க்கை யூஸ் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சு சீலிங் மேலேருந்து எட்டி பார்க்குறான். டே பொடி பையா கீழே வாடா அப்படின்னு சொல்லி டெய்மன் சொல்ல அப்போ எய்டா நீ என் தம்பியை இப்போ கொலை பண்ணுற மோட்டிவோட தான் நான் அட்டாக் பண்ணேன் அப்படின்னு கேட்க அதுக்கு கோடு நீ தான் என்னை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண அப்படின்னு எய்டா பார்த்து சொல்ல டே நான் உன்னை ஆல்ரெடி வார்ன் பண்ணியிருக்கேன், நீ எப்போ எனக்கு தேவையில்லாத டெட் வெயிட் ஆகுறியோ அதாவது நான் சொல்கிறத கேட்கலையோ அப்பயே நான் உன்னை டிஸ்போஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ கோடு ஒரு செகண்ட் இரு, நான் உனக்கு தேவையில்லாத டெட் வெயிட் ஆகும். அப்போ அம்மாடா ஆல்ரெடி கொழுந்து விட்டு எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி உனக்கு இன்னும் புரியலையாடா கோடு, ஹீடாக்கு கொனகா வில்லேஜில் சேர்றதுக்கான இன்விடேஷன் கிடைச்சிருக்கு, கவாக்கி கூட க்ளோஸாக இருக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு, அதை அவள் விட்டுட்டு வந்திருக்கா, அது ஒரு வகையில் பார்த்தா எட்வைட் தானே. இதை கேட்ட கோடு வாயை மூடு கத்துறான், நீ உடனே ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காத, எனக்கு ஈடாக்க சின்ன பிரச்சனை தான், அதை ஊதி பெருசாக்கலான்னு ட்ரை பண்ணுறியா அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம அம்மாடா நான் ஒன்றும் போய் சொல்லப்பா உண்மையாதான்ப்பா சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல இப்போ கோடு செம்ம டென்ஷனாகி நீ வாயை மூடுறா அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண போக அப்போ நம்ம டைமண்ட் குறுக்க வந்துடுறான். டைமண்ட் குறுக்க வந்தோடனே அந்த அட்டாக் டைமண்ட் மேலே பட்டு கோடுக்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடுது. எங்கள் அக்கா அவங்க கூட சண்டை போட வேணான்னு சொன்னால் நீ சண்டை போடுவியா அப்படின்னு சொல்லிட்டு டைமண்ட் கேட்க இதை நான் ஒரு வாட்டி சொன்னால் உனக்கு புரியாத கோடு அப்படின்னு சொல்லி டைமண்ட் கேட்க அப்போ கோடு அப்படியே டைமண்டை முறைச்சி பார்க்குறான். அங்கேருந்து கட் பண்ணி லீஃப் வில்லேஜை காட்டுறாங்க. லீஃப் வில்லேஜில் நம்ம நருட்டோ சாஸ்கே பொருட்டோ ஷிகமாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நருட்டோ ஈடாவுடைய எபிலிட்டி இருந்து யாராலையும் தப்பிக்கவே முடியாதா அப்படின்னு கேட்க பொருட்டோ இது என்னடா புது கதையாக இருக்குது அப்படின்னு கேட்க அதுக்கு ஷிகமாரு நீங்கள் கூடிய சீக்கிரமே அவ கூட சண்டை போட வேண்டிய சூழ்நிலை அமையும், அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ சாஸ்கே அவளும் கோடு மாதிரி ஒரு சைபார்க்கா அப்படின்னு கேட்க அது எனக்கு சரியா தெரியல, பட் அம்மாட சொன்னதை வச்சு பார்த்தா ஜீகன் டிஸ்போஸ் பண்ண சொன்ன எல்லா க்ளோன்ஸுமே அவனோட பவர்ஃபுல்லானது. அதில் ஒன்று தான் எய்டா. இதில் என்ன ஒரு மோசமான விஷயம்னா எய்டா மாதிரியே இன்னொரு பவர்ஃபுல்லான சைபார் கோடுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அதுக்கு நம்ம சாஸ்கே அதை எப்படி நீ சொல்கிற அப்படின்னு கேட்க லாஸ்ட்டாக நடந்த ஃபைட்டில் கவாக்கி கோடை கார்னர் பண்ணி அட்டாக் பண்ணும்போது கோடை அவங்ககிட்ட தப்பிக்கிறதுக்காக ஏதோ ஒரு சைபார்க் யூஸ் பண்ணி தான் அந்த அட்டாக்லேருந்து தப்பிச்சான். பட் அந்த சைபார்க் எய்டா கிடையாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ இன்னொரு சைபார்க் இருக்கான்றதை நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். இவன் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான சைபார்க் இன்னொருத்தனும் இருக்கான் அப்படின்னு சொல்கிறதோட அங்கேருந்து கட் இப்போ கோடோ உன் தம்பிக்கிட்ட சொல்லிவே அவன் தேவையில்லாத ரூட்டில் கிராஷ் ஆகிறான் அப்படின்னு கோடு சொல்ல இப்போ எய்டா கோடு நீ என்னை ஃப்ரீ பண்ணதுக்கு நான் உனக்கு கடமைப்பட்டிருந்தேன், அதனால தான் உன் பவர்ஸை ரீகெயின் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன், பட் இனியோட நமக்குள்ளே இருந்த எல்லா ரிலேஷன்ஷிப்பும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எய்டா சொல்ல அப்போ கோடு நீ சும்மா விளையாடாத, நான் உன்னை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறேன், என்னுடைய பவர்ஸ் உனக்கு வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு எய்டா உன்னுடைய பவர்ஸ் எல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நீ பண்ணதே போதும், நீ என்ன தான் என்ன ட்ரூவாக லவ் பண்ணிருந்தேன்னு சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு நம்ம எய்டா சொல்ல கோடுடைய மூஞ்சி தொங்கி போயிடுது. அப்போ நம்ம டைமனும் நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா, எவ்வளோ பெரிய ஒற்றுசிக்கு வந்தாலும் நான் உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்ல ஓ எனக்கு இப்போ தான் புரியுது எய்டாவை பாதுகாக்க 2 மந்திரி தேவையில்ல, ஒரு மந்திரி இருந்தாலே போதும், அதனால தானே அப்படின்னு சொல்ல ஆனால் அந்த ஒரு மந்திரி நான் தான் அப்படின்னு சொல்ல எய்டா நீ எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அப்போ கோடோ டைமனை பார்த்து என்னை மன்னிச்சிட்ட டைமன், நம்ம 2 பேரில் யார் இப்போ தேவையான ஆள் ஒருத்தங்க தான் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்ல அப்போ டைமன் பேடஸ்ட்டாக சிரிச்சிட்டு ஓ நீ அப்படி வரியா, சரி முடிஞ்சா ட்ரை பண்ணி தான் பாரு அப்படின்னு சொல்ல அப்போ நம்ம பக்கு அந்த முக்கில் இருந்து ஏய் கோடு அவனுடைய கை உமால படாமல் பார்த்துக்கோ, எப்போ அவன் கை உமால படுதோ அப்போ அந்த ஆக்ஷன் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு அந்த முக்கிலேருந்து சொல்ல எய்டா செம டென்ஷன் ஆகி பக் யூ ஜெக் உனக்கு என்னடா தைரியம் அப்படி, டைமனுடைய பவர் ரொம்ப ஓவர் பவர் ஆனது, அந்த பவரை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா அதோடைய சீக்ரெட் தெரிஞ்சிருக்கணும். இப்போதைக்கு கோடுக்கு அந்த சீக்ரெட் தெரிஞ்சிடுச்சு. பத்தாவதுக்கு கோடு அவனுடைய ஃபுல் பவர் அன்லாக் பண்ணியிருக்கிறதுனால ஜீகனுடைய பவர்ஸை விட அதிக பவர்ஸ் வச்சுருப்பான். 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா அப்படின்னு சொல்ல அப்படியே கோடையும் டைமனையும் காட்டுறாங்க. அப்போ கோடு நீ என்னை தொட்டாதானே அந்த பவர்ஸ் என் மேலே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல
சொல்லிட்டு அவனுடைய ஒயிட் கார்மா பவரை ஃபுல் பொட்டன்ஷியலாக அன்லாக் பண்ணுறான். சொல்லிட்டு லைட் ஸ்பீடில் அவன் டைமண்ட் அடிக்க வர டைமண்டும் சாதாரண ஆள் இல்லை, அந்த அடியிலேருந்து அசால்ட்டாக டார்ஜ் ஆகிடுவான். டைமண்ட் டார்ஜ் ஆகி ஆடில் நிற்கும். என்னப்பா கோடு, என்னுடைய பவர்ஸ் கிடைச்ச உடனே நான் தான் கிங்கு, என்னை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நீ ஒரு டம்மி பீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடித்த அடியில் அப்படியே கோடு தரையோட போய் வேறான். மறுபடியும் நம்ம டைமண்ட் கோடு மேலே எகிரி குதிக்க அந்த இடம்லாம் சுக்கா போகுது. கோடு ரத்தம் வாந்தி எடுத்துக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பக்கோ என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பார்க்குறான். அப்போ கோடு அவனோட கிளாமார்க் யூஸ் பண்ணி மேலேருந்து டைமண்ட் அட்டாக் பண்ண போக அந்த அட்டாக்கை நோட்டீஸ் பண்ண டைமனு கோடுக்கு ஒரு மரணமான உதைய விடுறான். அடிச்சடிக்கு கோடு பறந்து போய் செவுத்துல அடிச்சுட்டு கீழே விழ இது எல்லாத்தையும் பார்த்த பக்கு இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம டைமனு நீ இங்கே பாடுற கோடு, டேய் நீ இப்போதைக்கு ஜீகனை விட பவர்ஃபுல்லாக இருக்கலாம், ஏன் அந்த ஒக்காகே உச்சிகாவோட நீ பவர்ஃபுல்லாகவே இருக்கலாம், பட் ஆனால் உன்னால் என்னை எப்பயுமே தோக்கடிக்க முடியாது, ஏன்னா நான் தான் நம்பர் 1, என்னை மட்டும் எவனாலையும் தோக்கடிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம பக்கோ டே கோடு பயபல்ல கொலைக்கிற நாய் கடிக்காதுன்னு வாங்க அந்த மாதிரி பண்ணுறியாடா அப்படின்னு சொல்ல, தேவையில்லாத உன்னைய நம்பி நான் அவங்கள வேற பகைச்சிக்கிட்டேனேடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க. அப்போ கோடு திடீர்னு கிளாமார்க் மூலமாக பின்னாடி வர அதை பார்த்த எய்டா என்னடா கோடு தப்பிச்சு போக போறியா, போய் தலை, உன்னை நான் தடுக்கலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்ல, உன்னை மட்டும் ஞாபகம் வச்சுக்க, இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாத்தையும் என்னால் பார்க்க முடியும், உன்னைய நான் எப்பயுமே ஒரு கண் வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல, பத்தாத குறைக்கு உன்னை நான் எப்போ வேணால் கொல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல, இப்போ எனக்கு ஒரு மிஷின் இருக்குது, அதனால் நான் எங்கள் டிவைன் டிவியை அல்ட்ரிமேட் பண்ணி அதுலேருந்து வர சாக்ரா ஃப்ரூட்டை கன்சியூம் பண்ணி இசுக்கி ஒட்சுசுக்கி சொன்ன மாதிரியே அந்த சாக்ரா ஃப்ரூட்டை முழுசாக சாப்பிட்டு நான் ஒரு ஒட்சுசுக்கியாக மாறிடுவேன். அதுக்கு நம்ம எய்டாவோ சூப்பர்ரா கோடு, நீ வெற்றி பெறத்துக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ல, கோடோ அதுக்கு ஒன்ஸ் நான் அந்த சாக்ரா ஃப்ரூட்டை சாப்பிட்டு ஒரு ஒட்சுசுக்கியாக மாறினதுக்கு அப்புறம் அப்போ தெரியும் நான் உன்னை லவ் பண்ணுறேனா இல்லை கொலை பண்ணுறேனா அப்படின்னு. இதை கேட்ட டைமனு ஒக்காளி சைக்கோ பைபிளில் உன்னைய கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி கொபுக்குன்னு ஒரு உதையோட வர, அப்போ கோடு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறான். அப்போ நம்ம எய்டா அம்மாடோவை பார்த்து என்ன அம்மாடோ நீ நினச்ச மாதிரி பேசி பேசி எங்கள் 2 பேரும் பிரிச்சிட்டியாடா அப்படின்னு சொல்ல, நீ மட்டும் சாதாரண ஆளா, எந்த சாக்கு கிடைக்கும் கோடுகிட்ட தப்பிச்சலான்னு பார்த்துக்கிட்டு இருந்த, என்ன ஒரு சாக்காக வச்சு நீ கோடை கழட்டி விட்டல அப்படின்னு சொல்ல, சரி தேவையில்லாத ஸ்டோரியை விட்டு தள்ளு, கவாக்கியை பற்றின மிச்ச ஸ்டோரியை சொல்லு அப்படின்னு சொல்லி, என்கிட்ட நீ ஒருவேளை பொய்கி சொல்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா உன்னை கொலை பண்ண நான் தயங்கவே மாட்டேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அம்மாடா கவாக்கி தான் என்னுடைய ட்ரம் கார்டு, நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லலை, உண்மையாக தான் சொல்கிறேன். அப்போ டைமண்ட் அம்மாடாவுடைய முதுகில் ஏறி உக்காஞ்சிக்கிட்டு இந்த இடம் சவாரி செய்ய நல்லா இருக்கே அப்படின்னு சொல்ல, அப்போ எய்டா டேமன் ஒன்றும் சும்மா அந்த இடத்துல வந்து உட்காரல, ஒன்று கொலை பண்ணுற மோட்டிவோட தான் வந்து உட்காந்துருக்கான், நீ சாகாமல் இருக்கணும்னு நினச்சேனா சீக்கிரமாக எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்ல, கவாக்கியோடைய கார்மா ரீஅவேக்கன் ஆகிடுச்சு. பத்தாவது இசுக்கி ஒட்சுசுக்கியோடைய ஃபுல் பவர் அவனுக்கு கிடைச்சிருக்கு. ஒருவேளை அந்த பவர்ஸ் இன்னமும் இன்க்ரீஸ் ஆகலாம். ஒருவேளை அந்த டைமில் கொனவா வில்லேஜஸ் சேர்ந்தவங்க யார் நினைச்சாலும் கவாக்கியை தடுக்க முடியாது, ஈவன் ஒக்காகியாலையுமே தடுக்க முடியாது. பட் ஆனால் என்னால் தடுக்க முடியும் அப்படின்னு அம்மாடா சொல்ல, அதுக்கு எய்டா அப்போ நீ அவன் உடம்புல ஏதோ ஒரு இம்ப்ளான்ட் பண்ணியிருக்க அதானே கரெக்டா அப்படின்னு கேட்க, அதுக்கு அம்மாடாவோ நான் மட்டும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு எமர்ஜென்சி ஷட் டவுன் கோட கவாக்கி உடம்புல இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கேன். கவாக்கியை பாதுகாக்கிறது கொனகா வில்லேஜோடைய பொறுப்பு. கவாக்கியால் மற்ற எந்த வில்லேஜுக்கும் ஆபத்து வரக்கூடாதுன்றதுனால கொனகா வில்லேஜோடைய நம்பர் 1 பேரட்டி. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கவாக்கியை தடுக்க என்னால் மட்டும்தான் முடியும். அதுக்கு நம்ம எய்டா கவாக்கியோடைய கார்மா பவரை நீயே ரீஸ்டோர் பண்ணி அந்த பிரச்சனையை நீயே சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டிங்கா அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல சூப்பராக இருக்கு, பட் உன்னால் கவாக்கியை தடுக்க முடியும் அப்படின்னா அதையே நீ முன்னாடியே பண்ணலை அப்படின்னு நம்ம எய்டா கேட்க, அந்த ப்ராசஸை ஜீகன் தான் பண்ண வேணான்னு சொல்லிட்டான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் கவாக்கி ப்ரெஷியஸான வெசல் அப்படின்றதுனால. அதுக்கு நம்ம டைமனு கவாக்கியாச்சு குவாக்கியாச்சு நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம எய்டா டைமன் சொன்ன மாதிரி டைமனால் கவாக்கியோடைய பவர் டீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவனும் இது ஒரு நல்ல பாயிண்ட், கவாக்கியோடைய ஷட் டவுன் ஃபங்க்ஷன்றது கொனகா வில்லேஜில் தங்கறதுக்கான ஜஸ்ட் லைக் ஒரு இன்சூரன்ஸ் தான். அதை தவிர்த்து எனக்கு வேற ஒரு கோலும் இருக்கு, அதுக்கு கவாக்கியோடைய கார்மா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு எய்டா நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லலை, பதில் சொல்றியா, உன்னை கொல்லவா அப்படின்னு கேட்க, அதுக்கு அம்மாடோ இது ரொம்ப பெரிய கதை எய்டா, இது நான் கொனகா வில்லேஜில் இருக்கிறவங்ககிட்டையும் சொல்லணும், கொனகா வில்லேஜ் போகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம எய்டா அவ்வளவு நேரமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம அம்மாடா ஷிகமாரோடைய ப்ரப்போசலை நீ அக்செப்ட் பண்ணியிருக்கணும் எய்டா, அப்போ தான் நீ கவாக்கி கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண முடியும், ஓகே நீ கொனகா வில்லேஜுக்கு வந்துடுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம எய்டா வெக்கப்பட்டுக்கிட்டே ஓ நானும் அதை தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம டைமனு கொனகா வில்லேஜுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்க,
அதுக்கு நான் உன்னை மீடியேட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன். டேமனை பற்றி அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, டேமனை பற்றி அவங்கக்கிட்ட சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். கொனகா வில்லேஜுக்கு கிளம்புவோமா அப்படின்னு சொல்லி நம்ம அம்மாடா கேட்கறதோட இல்லையோ கவாக்கி பையனால் எனக்கு தேவையில்லாத நிறைய பிரச்சனை எல்லாத்தையும் என் கையை விட்டு போயிடுச்சு. அவனையும் சரி அந்த வில்லேஜில் இருக்கிற எவனையும் உயிரோட விடமாட்டேனான்னு சொல்லிட்டு காண்டாவரத்தோட போன சாப்டர் முடிச்சிருப்பாங்க. இந்த சாப்டரில் நம்ம கவாக்கி இந்த அம்மாட பேஸ்டர் எந்த ரீசனுக்காக எனக்குள்ளே இந்த காரமாவை ரீஸ்டோர் பண்ணியிருக்கான் சுத்தமாக தெரியல. ஆனால் நான் அவனை இதுக்காக சும்மாவே விட மாட்டேன். அப்போ சிக்கமாரவோ ஆமா கவாக்கி, ஆனால் அவன் கண்டிப்பாக நல்லதுக்காக அதை பண்ணியிருக்க மாட்டான், இதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, பட் அது என்ன விஷயன்றதுல எனக்கு சுத்தமாக எந்த ஐடியாவுமே வரமாட்டேங்குது. நான் யோசிச்ச வரைக்கும் ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கவாக்கி நானும் அதை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், இப்போதைக்கு அதை பற்றி பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ஏன்னா இன்னைக்கு அவன் செத்துட்டு இருப்பான். அப்போ நருட்டோவோ நிறுத்து கவாக்கி, இந்த மாதிரிலாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல நான் உண்மையை தானே சொன்னேன், நேத்தி கோடு பைபிள் அவனுக்கு சாவடிச்சிட்டு இருப்பான். அப்போ கவாக்கி சும்மா இல்லாமல் சிக்கமரு வம்பிழுக்கிறான். சிக்கமரு கிட்ட போய் அம்மாடா பையன் செத்து போயிட்டான், அடுத்து என்ன உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க போல இருக்கே அப்படின்னு சொல்ல சிக்கமரு டேய் மவனே அப்படின்ட்டு பாய நருட்டோ இருஷிக்கமாருன்னு சொல்லி நருட்டோ தடுக்கிறான். நருட்டோ போதும் கவாக்கி நீ வாயை மூடு அப்படின்னு சொல்றான். அப்படியே அவன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ள ஒருத்தன் வந்து சார் அப்படின்ட்டு குரலை கொடுக்க யாரா நீ என்னடா வேணும் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கு சார் சிக்கமாரு சாருக்கு அப்படின்னு சொல்ல சிக்கமாருவோ அங்கே போயிட்டு கால் பேச இன்னமும் நம்ம முடியல, நீ எப்படி உயிரோட இருக்க, நீ இப்போ எங்க இருக்க, என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சிக்கமாரு கேட்க அப்ப அம்மாடாவோ சிக்கமாரு நீ என்ன நினைச்சு ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல, ஏதோ ஒரு உலக அதிசயமா நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன், ஸ்னோவில் இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருக்கேன், இங்கேருந்து வரதுக்கு ஒரு 3 நாள் ஆகும் அப்படின்னு அவன் சொன்ன உடனே சிக்கமாரு கோடு என்னன்னா கோடும் அவனுடைய கிளாம் உன் மேலே இருக்கான்னு பாத்தியா அப்படின்னு அவன் கேட்டதுக்கு உடனே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சிக்கமாரு, நான் ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன், அவனுடைய கிளாமார்க்கு எதுவுமே என் மேலே இல்லை. இப்போ நீ கோடை பற்றி கேட்ட உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, உனக்கு ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன். எய்டாக்கும் கோடுக்கும் சண்டை வந்ததுனால எய்டா கோடை விட்டு பிரிஞ்சு வந்துட்டா, அவன் நீ வச்ச ப்ரப்போசலை ஏற்றுக்கிட்டு நம்ம லீஃப் வில்லேஜுக்கு வரத ஒத்துக்கிட்டா. அதுக்கு சிக்கமாருவோ நீ உண்மையாவா சொல்கிற, இது செம அமேசிங்கான நியூஸ், நீ அங்கே என்ன தாண்டா பண்ண அப்படின்னு சொல்லி சிக்கமாரு கேட்டு ஷாக்காக நான் ஒன்றும் பெருசாக பண்ணலப்பா, அவங்க சண்டையில் சும்மா எய்டா கொஞ்சம் சப்போர்ட் தான் பண்ணேன், எய்டா என்னுடைய ப்ரப்போசலை நிஜமாலுமே அக்செப்ட் பண்ணிட்டானா சிக்கமாரு கேட்க தட்ஸ் ரைட், எய்டா அங்கே வரப்போறா, அவள் தங்கறதுக்கு ஒரு இடத்த ரெடி பண்ணி வை. கோடு கூட எய்டா மாதிரி இன்னொரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு பார்ட்னர் இருந்தானே அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சிக்கமாரு கேட்க உனக்கு ஆல்ரெடி டேமனை பற்றியும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாடா சொல்லிட்டு டேமனை பற்றி அவன் எய்டாவுடைய லிட்டில் பிரதர், எய்டாவை நீ வில்லேஜுக்குள்ளே சேர்த்துக்கும் போது அவனையும் நீ சேர்த்துக்கிட்டு தான் ஆகணும், இதை பற்றிலாம் நம்ம நேரில் பேசுவோமா மேற்கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாடா கேட்க உன் இஷ்டத்துக்கு மொத்தத்தையும் முடிவு எடுக்கிறதுக்கு அந்த அத்தாரிட்டி உங்கள்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிக்கமாரு சொல்ல அந்த அத்தாரிட்டி உங்கள்கிட்டையும் கிடையாது சிக்கமாரு, எய்டா ஒன்ஸ் முடிவு பண்ணிட்டா அப்படின்னா அவன் நினைக்கிறது தான் இங்கே நடக்கும். சரி ஓகே, இதை பற்றி பேசுறதுக்கு வேறு எதுவும் இல்லை, நம்ம நேரில் நிறைய விஷயங்களை பேசுவோம், சரி நீங்கள் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்ல அம்மாடோ உனக்கு ஒரு பேட் நியூஸை நான் சொல்ல மறந்துட்டேன், நக்கோடைய லிமிட்டஸை வேறு எடுத்து விட்டுட்டேன். அதுக்கு சிக்கமாரு டேய் அதை ஏன்டா பண்ணேன், எனக்கு வேறு வழியும் தெரியலை, பட் நீ கவலைப்படாத, ஏன்னா கோடு கூட இருந்த ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளையே நம்ம வில்லேஜுக்கு நம்ம இட்டுட்டு வந்துடும், அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் ப்ளஸ் தான். இப்போதைக்கு கோடு வந்து டேமனும் எய்டாவும் இருக்கிறதுனால நம்ம வில்லேஜை வந்து சீண்ட மாட்டான், நீ கவலைப்படாத. சரி உங்கள்கிட்ட நான் நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்குது, எனக்கு 1008 கொஷின்ஸ் இருக்குது, நீ நேரில் வா பேசிக்கலாம், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிக்கமாரு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறான். அப்போ காலை கட் பண்ண உடனே எய்டாவோ நீ எதனா பேசி என்னன்னா பண்ணு, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, என்னையும் கவாக்கியை மட்டும் நீ சேர்த்து வச்சிரு அப்படின்னு சொல்ல இது என்னடா புது பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் ஷாக்காக நீ என்னடா ஷாக் ஆகிற, நான் அவனே ஒன்று போனா போட்டு தான் உயிரோட விட்டு வச்சிருக்கேன், ஏன்னா நீ கொடுத்த இந்த எபிலிட்டியானால என்னால் ஹியூமன்ஸ் கூடயும் நார்மலாக வாழ முடியல, உனக்கு இதை விட்டால் வேறு வழி கிடையாது, நீ உன்னுடைய பெஸ்ட்டை கொடுத்து நீ என்னையும் கவாக்கியும் சேர்த்து வைக்கிற, அப்படி ஒருவேளை நீ பண்ணலாம், கண்டிப்பாக நான் உன்னை கொண்டு விடுவேன், அதுக்கு டேமனும் நீ எங்கே கஷ்டப்பட்டு அவனை கொல்ல போகிற, நான் அவனை கொண்டுட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அங்கேருந்து அப்படியே கட் பண்ணி நம்ம சிக்கமாரவை காட்டுறாங்க, அவன் யாருக்கோ கால் பண்ணி நருட்டோவையும் அப்புறம் டீம் 7ஐயும் ஒக்ககே ஆஃபீஸ்க்கு வர சொல்லு, இன்க்ளூடிங் கவாக்கியையும் வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறான். அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி பொருட்டோ காட்டுறாங்க. பொருட்டோ அவசரமாக ரெடியாகி வெளியே போய்கிட்டு இருக்கான். அம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல ஹினாட்டா உனக்கு ஒரு மிஷின் இருக்கத்தான் நான் கேள்விப்பட்டேன், அது உண்மையா? ஆமா சிக்கமாரவே எங்களுக்கு இந்த மிஷினை டைரெக்டாக கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாத டீம் 7 என்னுடைய கார்மா பிரச்சனைனால ரொம்ப நாளாகவே எந்த ஒரு மிஷினுக்குமே போகல, இப்போ தான் ஃபஸ்ட்டு மிஷினாக கொடுக்குறாங்க. இப்போ ஹினாட்டா ஒரு மருத்துவத்தோட ஓ அப்படியா. இப்போ பொருட்டை திரும்பி பார்த்தா ஹினாட்டா அழுதுகிட்டு இருப்பா. என்ன ஆச்சுமா அப்படின்னு பொருட்டை கேட்டேன். என்னை மன்னிச்சிரு பொருட்டோ, நீ என்னதான் மிஷினுக்கு சிரிச்சுக்கிட்டே வெளியே போனாலும் நான் திருப்பி வீட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு உன் நினப்பாவே இருக்கும், நீ திருப்பி வீட்டுக்கு வராமல் போயிடுவேன்ற வருத்தத்தை தான் நான் அழுகிறேன், என்னை மன்னிச்சிருங்கம்மா. இந்த மிஷின் டீம் 7க்கு ரொம்ப முக்கியமான மிஷின், என்னால் இந்த மிஷினை விட்டுட்டு வெளியே வர முடியாது, பட் நான் உங்களுக்கு ஒரு வாக்கு தரேன், கண்டிப்பாக நான் வந்துடுவேன், ஏன்னா அப்போ நான் செத்துருக்கலாம், பட் இப்போ திருப்பி சாக வாய்ப்பே இல்லை,
நான் கண்டிப்பாக திருப்பி வருவேன், ஐ எம் ப்ராமிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே போக, இப்போ இனாட்டா சரி பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்க, கதவு சாத்தின உடனே அந்த இடத்துக்கு மோமோஸ் பீரா வரான். மோமோஸுக்கியோ என்ன நீ பொறுப்பே இல்லாத வீட்டுக்கு வந்துடும்னு ப்ராமிஸ் பண்ணுற, அதுக்கு பொருட்டு உன்னால் தான் ரெஸ்ட்ராக்டே ஆக முடியாதுல்ல, நீ ஏன் சும்மா என்னை வந்து வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்க. அதுக்கு மோமோஸ்கி டே பொடி பையா, உன்னுடைய இந்த அர்த்தமே வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிற, பட் நீ வருங்காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட போகிற. நீ ஒன்றும் கவலைப்படாதடா பொடி பையா, உன்னுடைய பாடி நான் இன்னும் ப்ரொசஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நான் திருப்பி ரெஸ்ட் ஆகலைன்னா என்ன, என்னால் உன் பாடியை ப்ரொசஸ் பண்ணி உன்னுடைய பாடியை ஃபுல் கண்ட்ரோல் என்னால் எடுக்க முடியும் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பொருட்டை காண்டாய், டே செத்தா பயலே, நான் என்ன உன் கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன் என் பாடியை ப்ரொசஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி, உன் இஷ்டத்துக்கு என் பாடியை ப்ரொசஸ் பண்ணி கண்ட்ரோல் எடுப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கேட்ட மோமோஸ்கியோ, நான் என்ன உன்னை சாக விட்டுருவேன்னு நினைக்கிறியா, நீ என்னுடைய ப்ரெஷியஸான வெசல், நான் உன்னை கண்டிப்பாக சாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஏண்டா கோளாராக பேசி என் உயிரை எடுக்கிற, நீ தான் வாழ்ந்து முடிச்சிட்டல, செத்து போயிட்டல, எங்கன்னா சொர்க்கம் நரக்கம்னு போய் சேர வேண்டியதானே, என் உயிர் எடுக்கிறதுனே வந்து சேர்றியாடா. ஆனால் ஒரு விஷயம்டா, என்ன நடந்தாலும் சரி உன்னை கண்டிப்பாக என் பாடியை கண்ட்ரோல் எடுக்கவே விட மாட்டேன்டா, ஃபியூச்சரில் கண்டிப்பாக நீ தான் வருத்தப்பட போகிற அப்படின்னு சொல்ல, அதுக்கு மோமோஸ்கியோ சரி ஓகேடா பாப்போண்டா பொருட்டோ உசுமாக்கி அப்படின்னு சொல்லிட்டு போக, அவன் மறைஞ்சு போனதை பார்த்து பொருட்டோவை டே செத்தப்பாயில் எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தடவிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு சார்டாவும் மிஸ்டிக்கும் வந்துடுறாங்க. மிஸ்டிக்கு வந்த உடனே பொருட்டோ சூப்பர் வா, நீ இவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிட்டியா அப்படின்னு கேட்க, சாரடாவோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது மிஷினுக்காக. பொருட்டோ கிட்ட வந்து பார்த்த சாரடாவோ செம்ம டென்ஷனில் இருக்கிறத பார்த்துட்டு, என்ன ஆச்சு பொருட்டோ சொல்லு அப்படின்னு அவன் சொல்ல, பொருட்டோ ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருப்பான், என் உயிர் எடுக்கிறதுக்குனே வந்தியாடா, என் தளபதி என்னன்றதை நான் முடிவு பண்ணிக்கிறேன், என் கண்ணு முன்னாடியே மூச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கர டென்ஷன் ஆகி கத்த, இதெல்லாம் பார்த்து சாரடாவோ இவன் இவ்வளோ வியாடா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, மெச்சிக்க உடனே பொருட்டோ என்னதான் செத்து பொழைச்சே வந்தாலும் என்னதான் ஒரு ஒற்றுச்சுக்கியாவே மாறினாலும் பொருட்டோ எப்பயுமே பொருட்டோ தான் அப்படின்னு சொல்ல, அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி வீட்டுக்குள்ளே ஹீமாவரியும் இனாட்டாவையும் காட்டுறாங்க. ஹீமாவரி இனாட்டா கிட்ட போய், அம்மா ஒரு நிமிஷம், ஒருவேளை நானும் ஒரு நிஞ்சாவாக மாறினா நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி என்ன நினச்சி ஃபீல் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்க, ஐயோ ஹீமாவரி அப்படின்னு இனாட்டா பார்க்குறதோட அங்கேருந்து கட் பண்ணி பொருட்டோவை காட்டுறாங்க. பொருட்டோ அவன் காரமா பார்த்துக்கிட்டே, நீ சொன்ன மாதிரி எதுவுமே நடக்க நான் விட மாட்டேன், நான் சொல்கிறது உனக்கு கேட்குதா மூமோஸ்கி அப்படின்னு கத்த, அங்கேருந்து அப்படியே கட் பண்ணி இன்னொரு டைமென்ஷனில் காட்டுறாங்க. க்ளோவோடைய கிளாமார்க்கில் கோடு அப்படியே பொறுமையாக வெளியே வரான். கூட நம்ம பக்கு பையன் வெளியே வந்து விழுந்து, நம்ம எங்கே வந்திருக்கோம், இந்த இடத்துக்கு நீ ஃபேஸ் டைம் நெஞ்சுட்ஸு தெரிஞ்சால் மட்டும்தான் வர முடியும், நான் இங்கே வரதுக்காக கிளாமார்ஸ் இங்கே வச்சிருக்கிறதுனால என்னால் எப்போ வேணால் வந்து போக முடியும். பொருட்டோவும் கவாக்கியும் ஆல்ரெடி கார்மாவை வந்து நல்லா யூஸ் பண்ண கற்றுக்கிட்டதுனால அவங்க கூட எப்போ வேணால் ஃபேஸ் டைம் நெஞ்சுட்ஸு மாஸ்டர் பண்ணி இந்த இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்குது. அவன் பேசிக்கிட்டே அங்கே போய் ஏதோ ஒன்று எட்டி பார்க்குறான். என்னடா அதுன்னு பார்த்தா ஜீகன் அடைச்சி வச்சு இந்த டென்டைல்ஸ் இங்கே தான் இருக்குது. இந்த டென்டைல்ஸை கோடை முறைக்கிற மாதிரி பார்க்க, அதுக்கு கோடு உடனே பரவாயில்லையே நீ இன்னும் நல்லா தான் இருக்க, இப்போ பக்கோ டென்டைலுக்கு தான் நம்ம ஒக்காக்கே சன்னை வந்து ஃபீட் பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு கோடு எந்த ஒரு பதிலுமே சொல்லாத அந்த டென்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்க, கோ என்ன பண்ண போகிற, அவன் வேற உன்னோட பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு அவன் கேட்க, அதுக்கு கோடு பைபிளையும் நானும் எதிர்பார்க்கல, டேமன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பான்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் இந்த இடத்துல டென்டைல் இருக்கிறது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம், அதனால் டென்டைல் இந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போகணும், டென்டைலோடைய சைஸை சுருக்கி இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான வழியை பார்ப்போமா. என்னது சைஸு சுருக்க போறியா, அதே எப்படா பண்ணுவ அப்படின்னு அவன் சொல்ல, இங்கே கிளாமார்ஸ் எல்லாம் தூக்கி தூக்கி புக்கு 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 புக்குன்னு அந்த டென்டைல் மேலே வீசி எறிகிறான் கோடு. பக்கு ஷாக்காய் பார்த்துக்கிட்டு இருக்க, ஆமாம் இருக்க என்னுடைய பிளட்டில் இருக்கிற அயனையும் சக்கராவையும் யூஸ் பண்ணி தான் நான் உருவாக்குறேன், இதுக்கு முன்னாடி என்னால் ஒரு கிளாமார்க்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு என்னோட லிமிட்ன்றது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, பட் லிமிட்டர் இப்போ ரிமூவ் ஆனதுனால என்னால் அதிகப்படியான கிளாமார்க்ஸை யூஸ் பண்ண முடியும். இப்போ என்னுடைய கிளாமார்க்ஸோடைய அளவை பார்த்தேன்னா கிட்டத்தட்ட 10 days கவர் பண்ணுற அளவுக்கு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் பக்கு கிட்ட சொல்ல, பக்கோ நீ என்ன தான் பண்ணுற எனக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு கிளாமார்க்ஸ் எல்லாம் தூக்கி டென்டைல் மேலே போட்டிருக்க அப்படின்னு சொல்லி ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்க, நான் தான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேன்ல கிளாமார்க்ஸ் யூஸ் பண்ணி டென்டைல்ஸை சின்னதாக்க போகிறோம், இது சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால நம்மளால் அதை எங்கே வேணால் எளிதில் யூஸ் பண்ணிக்கலாம்ல, அப்போ அவனுடைய கிளாமார்க்கில் இருக்கிற பாயிண்டெல்லாம் அப்படியே பெருசாகிக்கிட்டு இருக்க, அதை பார்த்த பக்கு நீ என்ன பண்ணுற எனக்கு ஒன்றுமே புரியலை, நீ போட்ட கிளாமார்க்ஸ் பெருசாகுது அது கூடவே டென்டைல்ஸ் சின்னதாகிக்கிட்டு இருக்கு, என்ன தான் நடக்குது, டென்டைல்ன்றது ஒரு பல்க் அமௌண்ட் ஆஃப் சக்கரா தான்றதுனால அதை கிளாமார்க் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டிக் பண்ணி ஒரு கிளே மாதிரி வந்து அதை பிரித்து எடுக்க போகிறேன், அப்படியே டென்டைல காட்டுறாங்க, அதுலேருந்து ஒரு ப்ளக்ஸும் வந்து தனியாக அப்படியே வெறுசாகி விழுந்த எல்லாமே டென்டைலோடைய க்ளோன்ஸாக மாற ஆரம்பிக்குது. இது எல்லா க்ளோன்ஸுக்குள்ளேயும் கோடுடைய கிளாமார்க்ஸ் வந்து ஃபுல்லாகவே இருக்குது. இதை பார்த்த பக்கு என்ன கன்றாவிடா அது இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு பார்க்க, ஒரு க்ளோனு இன்னொரு க்ளோனுடைய கிளாமார்க்குள்ளே பூந்து கோடுக்கு பின்னாடி வந்து நிற்க, இதை பார்த்த பக்கு என்னது ஒன்று மாதிரி அதுங்களாலே கிளாமார்க்ஸ்குள்ளே பூந்து போயிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, சைஸும் சின்னதாக இருக்குது,
பயங்கர ஸ்பீடாகவும் இருக்குது, எனர்ஜியாகவும் இருக்குது. லைக் இட். ஸ்டார்டிங்கில் ஒக்காகே ஆஃபீஸை தான் காட்டுறாங்க. பொருட்டோ, ஷிக்கி, சாரடா 3 பேரும் அப்படியே போயிட்டு இருக்காங்க ஒக்காகே ஆஃபீஸ்க்கு. பொருட்டோவை பார்த்து எந்த மாதிரி மிஷினாக இருக்கும், நம்மளால் மட்டும் தான் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நம்ம டீம் 7 ரொம்ப நாளாக மிஷின் போல, எந்த மாதிரி ஒரு மிஷின், முக்கியமான மிஷினாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் டீம் சாரடா சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு பொருட்டோவோ இப்போ தான் நம்மளுடைய டீம் 7 பவர் என்னன்றது ஒக்காகே ஆஃபீஸுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மெட்சிக்கியோ கவாக்கியோ நம்ம டீமில் தான் இருக்க போகிறான் இதுக்கப்புறம்ன்றதுனால, இது ஒரு புது டீம் 7 இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவங்க உள்ளே திறந்து போனால் உள்ள கவாக்கி நின்றுக்கிட்டு இருப்பான். பொருட்டோவோ நான் நினச்சி பார்த்தா நான் செத்து பிழைச்சி வந்ததுலேருந்து இப்போ தான் கவாக்கியை பார்க்குறேன். பொருட்டோவை பார்த்த கவாக்கி நீ ரிவ்யூ ஆனதை என்னால் இன்னமும் நம்பவே முடியலை. பொருட்டோவோ சாரி என்னை மன்னிச்சிருன்னு அவங்ககிட்ட சொல்லலை, பட் ஐ எம் ஆல் ரைட். பார்த்தல என் உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த கிளாஸ் ரெப்புக்கோ பொருட்டோவை கொன்னதுக்கு எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறீங்களான்னு கவாக்கி ஒக்காகையை பார்த்து கேட்டதை வந்து ஞாபகம் வருது. இப்போ கிளாஸ் ரெப்போ பொருட்டோ நீ நல்லா இருக்கிறத பார்த்தோன்னே தான் எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல, சாரி கிளாஸ் ரெப், உன்னை வருத்தப்பட வச்சதுக்கு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி பொருட்டோ சொல்கிறான். பின்னாடி பார்த்தா சாரடா கிளாத் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கிளாஸ் ரெப்பை பார்த்து கேட்க, இவங்க இப்படி சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறத கவாக்கி ஒரு மார்க்கமாக பார்க்குறான். அப்போ ஷிகமாருவோ சரி ஓகே ஃபன் பண்ணதெல்லாம் போதும், வாங்க விஷயத்துக்கு வரேன், இங்கே உங்களை ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் கூப்பிட்டுருக்கேன். ஓகே, நம்ம வில்லேஜ்ன்றது நிறைய பிரச்சனைகளில் உட்பட்டு இருக்கு. அதுலேயும் முக்கியமாக இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய வில்லேஜுக்கு வரும், நம்மளுக்கு ரொம்ப பெருசாகவே வந்திருக்குன்னு சொல்லணும். ஏன்னா ரீசெண்டாக வந்த பிரச்சனைகள்னால நம்ம வில்லேஜுக்கே ரொம்ப டேஞ்சர்ஃபுல்லான சுச்சுவேஷன் உருவாயிருக்கு. அதில் முக்கியமான விஷயம்னா நம்ம பொருட்டோவை சொல்லலாம். ஏன்னா பொருட்டோக்குள்ள இந்த மோமோஷ்கி எப்போ வேணா அவனை கண்ட்ரோல் எடுக்க முடியும். இது ரொம்ப 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 மோசமான விஷயம். ரெண்டாவது பிரச்சனைன்னு பார்த்தா கவாக்கி தான். கவாக்கியோட கர்மா வர ரீஸ்டோர் ஆயிருக்கு. என்னதான் அவன் கர்மாவை வந்து ரீஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, இஸ்கியால அவனை கண்ட்ரோல் எடுக்க முடியாதுன்னு சொன்னாலும் கண்டிப்பா அவனை இந்த வில்லேஜில் இருக்கிற யாராலையும் தடுக்க முடியாது, அது கண்டிப்பா பிரச்சனை தான். இதெல்லாம் கேட்ட கவாக்கியோ செம்ம கண்டாய், நீ எதை சொல்ல வரதுனால ஸ்ட்ரெயிட்டா சொல்லு ஷிகமாரு அப்படின்னு சொல்ல, இப்போ சாரடாவோ நீ ஒன்றும் கோவப்படாத கவாக்கி, அவர் வந்து நம்மளுக்கு நல்லதுக்கு தான் சொல்றாரு, இந்த வில்லேஜோடைய கரண்ட் சுச்சுவேஷன் நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக தான் அவர் டீட்டெயிலாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஷிகமாருவோ அவர் சொல்ற மாதிரி நான் அதுக்காக தான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றேன். இன்னைக்கு கொனகா வில்லேஜில் ரெண்டு டேஞ்சர்ஃபுல் பில்லோஸா நீங்க தான் இருக்கீங்க. நீங்க 2 பேரும் இதை பத்தி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அவேர்னஸோட இருந்தீங்கன்னா தான் நமக்கு நல்லது. அப்படி அதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அமேடா எனக்கு கால் பண்ணியிருந்தான். கோட் அவனை பிடிச்சிட்டு போய் என்ன பண்ணான்னு தெரியல, பட் அமேடா இன்னும் உயிரோட தான் இருக்கான். கவாக்கியோ என்னது அந்த அம்மாட பிளாஸ்டர் உயிரோட இருக்கானா? அதை கேட்ட ஷிகமாருவோ இந்த டேஞ்சர்ஃபுல் சுச்சுவேஷன்ல இருந்து அம்மாடா எப்படி தப்பிச்சான்னு தெரியல, பட் அமேடா தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக வேற வழியே இல்லாமல் கோடோட லிமிட்டஸ் எடுத்து விட்டுட்டான் அப்படின்னு ஷிகமாரு சொன்னோன்னே அங்கே இருந்தவங்கலாம் ஷாக் ஆகிடுவாங்க. பொருட்டோ அந்த ஆளுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போயிருக்கா, எதுக்கு அவன் லிமிட்டரை போய் எடுத்து விட்டாரு அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி கேட்க, பொருட்டோ இப்போ நம்மளால எதுவும் பண்ண முடியாது, அது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நடந்திருக்குன்னு கூட நமக்கு இன்னும் தெரியல, நீ ஒரே இப்போதைக்கு கோடு பயபுள்ள கிட்டத்தட்ட ஒக்காகே நருட்டோ சாஸ்கே 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டால் கூட தோக்கடிக்கவே முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லாக தான் இருக்கான். ஜிகனோட பவர்ஃபுல்லாக இப்போ மாறி இருக்கிறதுனால அவனை தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் அவன் இசுக்கியோட பவர் கம்மின்றதுனால கண்டிப்பாக அவன் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பார்த்துக்க முடியும். அப்போ உடனே சாரடாவோ பொருட்டோ அண்ட் கவாக்கியோடைய ஒட்சுசுக்கி பவர்ஸ் யூஸ் பண்ணி அவனை தடுக்கிறது தான் நம்மளுடைய மிஷின்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் கவலைப்படாதீங்க அது ஒன்றும் உங்களுடைய மிஷின் கிடையாது ஷிகமாரு சொல்கிறான். எல்லாரும் அப்படியே ஷிகமாரு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதோட ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அன்னைக்கு அவன் வந்து எங்களை அட்டாக் பண்ணும்போது அவனுக்கு ஒரு உமன் ஹெல்ப் பண்ணா. என்னது உமனா அப்படின்னு சாரடா ஷாக். ஆமாம் ஒரு உமன் தான், அவள் பேர் எய்டா. அவளுடைய எபிலிட்டின்றது கிட்டத்தட்ட வேற லெவலில் இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். அவளால் எல்லாருடைய மைண்டையும் அசால்ட்டாக மைண்ட் அளவிலே கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஈவன் என்னாலையும் டெல்டாவாலையும் கூட அந்த எபிலிட்டிலேருந்து தப்பிக்க முடியல. அவள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கா, அவளை யாராலையும் எதிர்த்து சண்டையே போட முடியாது அப்படின்னு ஷிகமாரு சொல்ல, அப்போ மெட்சிக்கி அப்போ அவளை எப்படி எதிர்த்து நம்மளால் சண்டை போட முடியும் அப்படின்னு கேட்க, இல்லை என்னதான் அவளுடைய பவர்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருந்தாலும் அதுலேயும் ஒரு பிளாக் ஹோல் இருக்குது, அதுதான் ஒட்சுசுக்கிஸ் அப்படின்னு அவன் சொன்ன உடனே, அப்போ இப்போதைக்கு இருக்கிற ஒட்சுசுக்கினா பொருட்டோவும் கவாக்கியும் தான். எஸ் அஃப்கோர்ஸ் இந்த 2 பிளாஸ்டர்ஸால் மட்டும்தான் அவளுடைய எபிலிட்டிலேருந்து தப்பிச்சு அவளை எதிர்க்க முடியும். ஷிகமாரு இப்படி சொல்லி முடிச்ச கவாக்கி அண்ட் பொருட்டோவை பயங்கர கெத்தாக ஒரு பேனலில் காட்டுறாங்க. சாரடா உடனே அப்போ எங்களுடைய மிஷின் எய்டாவை டேக் ஓவர் பண்ணுறதா அப்படின்னு கேட்க, லூப் அதுவும் கிடையாது. இப்போ பொருட்டோவும் சாரடாவும் என்னதான் மிஷின் சொல்லி தொலையா அப்படின்னு பார்க்க அங்கேருந்து கட் பண்ணி ட்ரெயினை காட்டுறாங்க. அந்த ட்ரெயினில் எய்டா அமாடோ டைமண்ட் 3 பேரையும் காட்டுறாங்க. அப்போ நம்ம எய்டா ஷிகமாரு டியர் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவள் சென்ட்ரிங்கனை ஆக்டிவேட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துல இந்த சாரடாவோ இப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க, கோடு எய்டா பொருட்டோ கவாக்கின்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, இப்போ எந்த பிரச்சனையை பார்க்க சொல்கிறீங்க? அப்போ பொருட்டோ நீங்கள் என்ன விஷயம் இருந்தாலும் மூடி மறைக்காத மிஷின் என்னன்றதை ஸ்ட்ரெயிட்டாக சொல்லி தொலையா அப்படின்னு கேட்க, சரி ஓகே 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 எல்லாரும் கூலாக இருங்க, நான் ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கே வரேன். எய்டா எங்கள் முன்னாடி அப்பியர் ஆகும்போது ஒரு அப்பியர் ஆனா
நானும் அம்மாடாவும் பிளான் போட்டு எய்டாவுக்கு கோடுக்கு இருந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணி இப்போ எய்டாவை வந்து நம்ம வில்லேஜுக்கு வர வைக்கிறதுக்காக ஒரு ப்ரப்போசலை வச்சுருந்தேன். அதை அவ்வளோ ஏற்றுக்கிட்டா. கவாக்கி இப்போ நீ என்ன தான் சொல்ல வர அப்படின்னு கேட்க, அதுக்கு ஷிகமாரு நீ கவலைப்படாது, என்ன தான் கோடு ஃபுல் பவரை இப்போ ரீச் பண்ணியிருந்தாலும் அவனுடைய பவர்ஃபுல்லான காம்ராட்ஸை வந்து நம்ம இட்டுட்டு வந்துடும் நம்ம வில்லேஜுக்கு. இப்போ பொருட்டோ சூப்பர்ப்பா, இது சூப்பரான நியூஸ் தான்ப்பா. அப்போ சாரடா இப்போ அவங்க 2 பேர் பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னா எய்டாவுடைய கரண்டான சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு கேட்க, எய்டா இப்போ கொனகா வில்லேஜுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, கவாக்கியோ அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அவன் நம்மளுடைய வந்துடுவா அப்படின்னா நம்ம ஆள் ஆயிடுவாளா அப்படின்னு கேட்க, ஆமாம் எப்படி சொல்கிறது, அவள் என்னதான் நம்ம வில்லேஜுக்குள்ளேயே வந்திருந்தாலும் அவளுடைய எபிலிட்டின்றது வேற லெவலில் இருக்குன்றதுனால அவளுக்கு ஒரு விஷயம் வேணும்னு அவள் முடிவு பண்ணி அவள் அந்த விஷயம் வேணும்னு நினச்சானா அந்த விஷயம் அவளுக்கு கிடைச்சே தீரணும். அப்படி அது கிடைக்கல அப்படின்னா இந்த கொனகா வில்லேஜ் என்ன இந்த ஷினோபி வேர்ல்டே கூட அவள் ஆக்கிரமிக்கிற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கா. ஷிகமாரு கேஷுவலாக எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, இதுக்கப்புறம் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை பொறுத்து தான் அவள் நம்ம எதிரியாக இருக்காளா நம்ம நண்பலாக இருக்காளான்றதே இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்க, சாரடாவோ அப்போ நாங்கள் என்ன தான் பண்ணணும்னு நீ சொல்ல வர அப்படின்னு கேட்க, அதுக்கு கவாக்கியோ ஷிகமாருவோ கொகாப்பினேட் சாலன் ஃபுல்லாக வாயை பழந்துக்கிட்டு பார்க்க, பொருட்டோ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்க, கியோ கோஆர்டினேட்னா லிவிங் டுகெதர் அப்படின்னு அர்த்தம். கவாக்கி உடனே நீ என்ன விளையாடுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, கோனகாமாரோ இதை நான் ஒன்றும் சும்மா சொல்லலை, எப்பயுமே டீம் 7 பண்ணுற மாதிரி ஒரு ஃபன்னான மிஷினாக இருக்காது, இங்கே பொருட்டோவும் கவாக்கியும் மட்டும்தான் ஏடா கூட கோஆர்டினேட் பண்ண போகிறாங்க. இப்போ பொருட்டோவும் சாரடாவும் என்னையா சொல்கிற அப்படின்னு கேட்க, அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி எய்டாவை காட்டுறாங்க. எய்டா இங்கே வாய் அடைச்சி போய் உக்காந்துட்டு இருக்கா. என்ன ஆச்சு எய்டா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாடா கேட்க, ஏடா அதுக்கு லிவிங் டுகெதர் அப்படின்னு சொல்கிறதோட அங்கே அந்த கட் பண்ணி ஒக்காய்க்க பீஸை காட்டுறாங்க. அங்கே வந்து பொருட்டோ இது ஒன்றும் ஃபன்னியாக இல்லை, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, உங்கள்கிட்ட ஃபன் பண்ணுறதுக்கும் உங்களை ஜாலியாக வச்சுக்கிறதுக்கும் எங்களுக்கு இப்போ டைம் இல்லை அப்படின்னு ஷிகமாரு சொல்ல, ஒரு நிமிஷம் இரு, இந்த மிஷின் சர்வேலன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு சாரடா கேட்குறா. கரெக்டாக சொன்ன சாரடா, ஏடாவை வாட்ச் பண்ணுறதுக்கு வாட்சஸை வைக்கலாம், பட் அவங்க அந்த எபிலிட்டியில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அவளோட எபிலிட்டின்றது ஒட்சுசுக்கி மேலே தான் மட்டும்தான் வேலை செய்யாதுன்ற காரணத்தினால இந்த மிஷினுக்கு உங்கள் 2 பேர் தவிர யாரும் பர்ஃபெக்டாக ஃபிட்டாக வாய்ப்பே இல்லை. பொருட்டோ இதெல்லாம் கேட்டுட்டு நயா சொல்கிற, அப்போ அந்த எய்டாக்கு நாங்கள் ஒரு நாய் மாதிரி அவளை பாதுகாப்பாக பார்த்துக்கணுமா, அதாவது அவகிட்டேருந்து எல்லாரையும் பாதுகாப்பாக பார்த்துக்கணும், அதை தானே சொல்ல வர. எஸ் பொருட்டோ கரெக்டாக சொன்னேன், அவள் லீஃப் வில்லேஜுக்கு கோஆப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா, பட் அதை பர்ஃபெக்டாக பண்ணுறாளா, அதை நம்மளால் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியுமோ அதை யூஸ் பண்ணிக்கணும்ல. இப்போ கவாக்கியோ ஒருவேளை எய்டாக்கு இதுக்கெல்லாம் ஒத்துக்கலை அப்படின்னா அதுக்கான ஷிகமாருவோ அவள் இதுக்கெல்லாம் ஒத்துக்கலைன்னா இந்த வில்லேஜுக்குள்ளே வர சான்ஸ் அவள் மிஸ் பண்ணிடுவா. வில்லேஜோடைய சேஃப்டியை விட எதுவுமே முக்கியம் கிடையாது. இப்போ சாரடா நீங்கள் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே அவளை ஃபோர்ஸ் பண்ணுறீங்களே, இதனால் எந்த பிரச்சனையும் வராதா? ஸ்டில் இது எப்படி நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல, பட் இதை விட்டால் வேறு வழியும் கிடையாது, அவள் கண்டிப்பாக இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், அவள் ஏற்றுப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மெட்சிக்கியோ இதெல்லாம் கேட்டுட்டு அப்போ ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான காரணம் வச்சுருக்கீங்க போல, அதை சொல்கிறதுக்கு எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. ஹீடாக்கு கவாக்கி மேலே ஒரு க்ரஷ் இருக்கான். இதை கேட்ட பொருட்டோ ஷாக்காக, என்னையா சொல்கிற, யோ எதனா உண்மையாக பேசியா அப்படின்னு ஷாக்காக, அதை கேட்ட சாரடாவும் ஷாக் ஆவரா. இதெல்லாம் கேட்டுட்டு உக்காஞ்சிக்கிட்டு இருந்த எய்டாவோ, ஐயையோ அதை அவன் சொல்லிட்டான், அதை சொல்லிட்டான், ஷிகாடியார் அதை சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி ஷை ஆகி உக்காஞ்சிட்டு இருப்பா. அதெல்லாம் பார்த்து அம்மாடாவோ, எய்டா என்னதான் நடக்குது என்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ டெய்மனோ, அக்கா உனக்கு என்ன ஆச்சு, ஹார்ட் பீட்லாம் இப்படி துடிக்குது புக்கு புக்கு புக்குன்னு, என்ன ஆச்சு சொல்லு. அதுக்கு எய்டா, ஐயோ இது நல்லா இருக்கு, ஐயோ இது கொனகா வில்லேஜ் பார்த்துக்கிட்டு நான் செத்துருவோம் போல இருக்கேன், ஆனால் இதெல்லாம் நான் நினச்ச மாதிரி நடக்குது, சரி ரைட்டு ஐ எம் ஃபாலிங் இன் லவ் அப்படின்னு எய்டா சொல்ல, அங்கேருந்து அப்படியே கட் பண்ணி ஷிகமாருவை காட்டுறாங்க. எய்டா இந்த கொனகா வில்லேஜ் வரத்துக்கு மெயினான விஷயமே கவாக்கி தான், கவாக்கிக்காக தான் அவள் இங்கே வரா. பொருட்டோவோ எய்டாவுடைய பவர்ஸ் தான் நார்மல் ஹியூமன்ஸ் மேலே ஒர்க் ஆகுமே, அதுலேருந்து யாராவது ஒருத்தர் செலக்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது கிளாஸ் ரெப்போ, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், ஒருவேளை எய்டாக்கு ட்ரூ லவ் வேணும் போல இருக்குது, அதாவது அவளுடைய பவர்ஸ் மூலமாக வராத உண்மையான லவ் வரணும் போல இருக்குது. கவாக்கி அதெல்லாம் கேட்டுட்டு இது என்ன ஸ்டூப்பிடாக இருக்கா, ஒரு ஸ்டூப்பிடாக இருப்பா போல இருக்கே அப்படின்னு சொல்ல, கவாக்கி அது ஷிகமாருவோ, டே அப்பா சாமி நீ எது பேசுறதுனாலும் யோசிச்சு பேசு, ஏன்னா நம்ம எல்லாரும் பேசுகிறதையும் எய்டா எங்கேருந்து வேணால் பார்க்க முடியும், கேட்கவும் முடியும், அதனால் பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்கப்பா. ஐயோ என்னையா சொல்கிற, இது ரொம்ப ஸ்டூப்பிடாக இருக்கியா, என்னையா சீட்டிங்கோட மோசமாக இருக்கியா, இவ்வளோ பவர்ஸை ஒருத்திக்கு எப்படியா கொடுத்தீங்க அப்படின்ற லெவலுக்கு பொருட்டை கத்த. ஷிகமாரு இதை நான் எப்படி சொல்லுவேன், அவளுடைய பவர்ஸை இன்னமும் முடிக்கல, இவளுடைய பவர்ஸில் ஒரு சின்ன இடத்த தான் சொன்ன மாதிரி அவளால் இப்போ என்ன நடக்கிறத மட்டும் இல்லாமல் பாஸ்டில் நடந்ததையும் அவளால் ரிவைன் பண்ணி பார்க்க முடியும், ஒரு சிடியில் ரிவைன் பண்ணி பார்க்குற மாதிரி.
இது என்னதான் ஸ்டூப்பிடாக இருந்தாலும் இதெல்லாம் கேட்டால் ஏதோ ஸ்கூல் பேப்பர் எக்ஸாம் பேப்பர் லீக் ஆனா அதுக்கப்புறம் அதில் என்ன எழுதுனா என்னன்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் தான் எய்டாவுடைய ராஜதந்திரத்தையே ஆரம்பிக்க போகிறா. கரெக்டாக எய்டா அப்படின்னு சிக்கமாரு கேட்க அதுக்கு கவாக்கி நாங்கள் எய்டாவை மானிட்டரும் பண்ணோம், 10வது குறைக்கும் அவளுக்கிட்ட நல்லபடியாகவும் நடந்துக்கணுமா. எஸ், இதை தவிர்த்து வேறு எந்த ஒரு வழியும் இல்லை. கவாக்கி இதெல்லாம் கேட்டுட்டு இதுக்கு நான் அந்த கோடு பையன் கையில் மாட்டி செத்து போயிருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு புலம்ப. ரைட் கவாக்கி, இதை விட்டால் வேறு வழி கிடையாது. எய்டாவோடைய ஹெல்ப் மட்டும் நம்மளுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா கோடு எங்கே இருக்கான்றத அசால்ட்டாக ட்ராக் பண்ணி கோடை அசால்ட்டாக நம்ம கண்ட்ரோலுக்கு பிடிக்க முடியும். இப்போ கோனகாமாரவோ பொருட்டோ நீ தான் இங்கே வந்து இன்ட்ராக்ட் பண்ண போகிற, எங்களுக்கும் வந்து கவாக்கிக்கும் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி. ஏன்னா கவாக்கியாலே எல்லா வேலையும் செய்ய முடியாது, நீ தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு நீ எல்லாத்துலேயும் மூக்கு நுழைக்காத. அவங்க 2 பேரும் சண்டை போடாமல் இருக்கிறது மட்டும்தான் உன் பொறுப்பு. அவங்க 2 பேரும் சண்டை போடாத பார்த்துக்கிறது கொனகா வில்லேஜோடைய ஃபியூச்சரே உன் கையில் தான் இருக்குது. அதெல்லாம் கேட்ட பொருட்டோவோ டேய் என்னை பற்றி என்னையா நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்க சிக்கமாரு நீ இப்போ தான் இந்த வில்லேஜுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தையே பண்ண போற. இதெல்லாம் கேட்ட பொருட்டோவோ இந்த மாதிரி ஒரு கேவலமான மிஷினை என் வரலாறுல பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்ல கோனாமாரவோ சாரடா மிச்சுக்கி நம்ம 3 பேரும் வந்து வெளியே இருந்து உள்ளே இருக்கிறவங்க எல்லாரையும் வாட்ச் பண்ண போகிறோம். அப்போ சிக்கமாரவோ இதில் உங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா உள்ளே எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காத நீங்கள் தான் பார்த்துக்கணும். 10வது குறைக்கு எய்டாவுடைய பவர்ஸ் எந்த ரேஞ்ச் வரைக்கும் வேலை செய்யணும் நம்மளுக்கு இன்னும் தெரிய வரல. அதனால் சென்சரி யூனிட் எப்பயுமே உங்களுக்கு சப்போர்ட்டாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் சென்சரி யூனிட் மூலமாக நீங்கள் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியும். அதனால் எப்பயுமே இன்ஃபார்ம் பண்ணுற வேலை முக்கால்வாசி உங்கள்கிட்ட தான் இருக்கும். இதெல்லாம் கேட்டேன் மெச்சிக்கு சாரடாவோ எஸ் சார் அப்படின்னு சொல்ல அப்போதுக்கு சிக்கமாருவோ என்னுடைய ஆர்டர்ஸ் இல்லாத நீங்கள் எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் பண்ணக்கூடாது. ஒரு வேளை சூழ்நிலை என்னுடைய ஆர்டர்ஸை கேட்குற அளவுக்கு கூட உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிக்கங்க, பார்த்துக்கலாம். இப்போ சொல்லுங்கள், உங்களால் இந்த மிஷினை பண்ண முடியுமா முடியாதா? இதெல்லாம் கேட்ட பொருட்டோவோ ஷப்பா சரி வேறு வழியே இல்லை, இந்த மிஷினை நாங்கள் பர்ஃபெக்டாக பண்ணுறோம்டா போடா அப்படின்ற மாதிரி சொல்ல பாங்கந்து கட் பண்ணி நம்ம நருட்டோவையும் சாஸ்கேவையும் காட்டுறாங்க. இது வெறும் எய்டா கவாக்கி சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை, இந்த மிஷினில் பொருட்டோவும் இன்ட்ராக்ட் ஆகிருக்கான். பார்த்ததுக்கு இது ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரியான ஒரு விஷயம் தான். பட் இந்த விஷயத்தில் நீ தலையிட்டிருந்ததுனால இது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. இப்போ நருட்டோவோ பொருட்டோ அண்ட் கவாக்கி 2 பேருமே வந்து சொல் பேச்சு கேட்கவே மாட்டானுங்க. எந்த ஒரு மிஷினாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நான் முதலாளாக போய் நிற்பேன்டான்ற மாதிரி இறங்கி சண்டை போட ஆரம்பிச்சிருவானுங்க. இவங்க 2 பேரும் எப்படா கண்ட்ரோல் பண்ணுறது, நம்மளால இதை கண்ட்ரோலே பண்ண முடியாது, அவனுங்களை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னும் போது சிக்கமாரு புத்திசாலித்தனமாக ஒரு மிஷினை வச்சு அந்த மிஷின் மூலமாக அவனை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இவன் பண்ண வேலையினால இவங்க 2 பேரும் என்னென்ன பண்ணுறாங்கன்றது நம்மளால நல்லா தெரிஞ்சிக்க முடியும். இதுவே எனக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்குப்பா அப்படின்னு நருட்டோ சொல்ல அங்கேருந்து அப்படியே கட் பண்ணி சிக்கமாரு கட்டுறாங்க. சிக்கமாருவோ இந்த மிஷினில் என்ன வேணால் நடக்கலாம், அதனால் எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்கப்பா. இருக்கும்போது பொருட்டோ பக்கத்தில் மோமோஷிக்கி நிற்கிறான். அதை பார்த்த கவாக்கி பயங்கரமாக ஷாக்காகி நிற்க பொருட்டோவோ என்ன ஆச்சு கவாக்கி அப்படின்னு கேட்க அங்கேருந்து கட் பண்ணி மேலே இருக்கிற சாஸ்கியும் காட்டுறாங்க. அவனுக்கு ஏதோ ஒன்று ஃபீல் ஆகுது. அன்னைக்கு எனக்கு எந்த ஃபீலிங் இந்த ஷோ அதுதான் எனக்கு இப்போவும் ஃபீல் ஆகுது அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்க. அங்கேருந்து கட் பண்ணி நம்ம எய்டாவை காட்டுறாங்க. ஏய்டா ஷிகாடியார் உங்கள்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்க போல இருக்கே அப்படின்னு சொல்கிறதோட இந்த சாப்டரை முடிச்சிருக்கு. சொல்ல ஷிக்கமாருவோ கவாக்கி கிட்ட இந்த மாதிரி எய்டாவோ மேலே ஒரு க்ரஷை வச்சிருக்கா அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்ட எய்டாவோ அப்படியே வெக்கப்பட்டு ஷிக்கமாரு டியர் அப்படின்னு சொல்ல அப்புறம் நம்ம ஷிக்கமாரு டீம்ஸ் அவனுடைய மிஷினை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பொருட்டோ பக்கத்தில் மோமோஷிக்கி வந்து நிற்கிறத கவாக்கி அப்புறமா சாஸ்கி 2 பேரும் சென்ஸ் பண்ணுறதோட போன சாப்டர் முடிச்சிருப்பாங்க. சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம எய்டாவை காட்டுறாங்க. எய்டாவோ ட்ரெயின்லேருந்து இறங்கி வந்துட்டு இருக்கா. அப்போ டைமனும் ஒரு வழியாக நம்ம இங்கே வந்தாச்சு. அப்ப அந்த இடத்துக்கு ஷிக்கமாரு வந்து வெல்கம் டு கொனகா வில்லேஜ் எய்டா அண்ட் டைமன் அப்படின்னு சொல்லி ஷிக்கமாரு வெல்கம் பண்ண ஷிக்கமாருக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்த சாயோ எய்டாவை பார்த்து இவனடா இவ்வளோ அழகா இருக்கா அப்படின்னு பாக்கறதோட சுத்தி இருக்கிற எல்லாரையும் காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே எய்டா இவனடா இவ்வளோ அழகா இருக்கா அப்படின்னு. இப்போ எய்டாவோ நீ சொன்ன எல்லா விஷயமும் எனக்கு புரிஞ்சிடுச்சு, உன்னுடைய அந்த பிளான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஷிக்கமாரு நான் நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்குவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான். ஷிக்கமாரு எய்டாவோடைய லிட்டில் பிரதர் டீமனை பார்க்குறான். நீ தான் எய்டாவோடைய லிட்டில் பிரதர் டேமனா அப்படின்னு சொல்லி பார்க்க இப்போ சாய் பயபுள்ளியும் நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்கன்னு தெரியுது, வாங்க உங்களுக்கு நான் தங்க வேண்டிய இடத்த காட்டுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்போ எய்டாவோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை தேங்க்யூ நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி பறக்கிறத பார்த்து எல்லாம் ஷாக்காக ஷிக்கமாரு நீ எப்படி பறக்கிறன்னு ஷாக்காக அப்போ டேமனும் எங்கள் அக்காவுக்கு புகழ்ச்சியெல்லாம் பிடிக்காது, அதனால் அவள் மேலே பறந்து தான் போவா. எய்டா எனக்கு ஆல்ரெடி போக வேண்டிய இடம் தெரியும், அதனால் நான் வந்து அங்கே போகிறேன், முன்னாடி நீங்கள் பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. போனதுக்கப்புறம் அம்மாவோட அப்படியே கூலாக வந்து எய்டாவுடைய கால்ன்றது சும்மா இல்லை, அவளால்
ஒட்சுசுகிஸ் மாதிரி பறக்க முடியும். ஈவன் பொருட்டோ அண்ட் கவாக்கியால கூட இன்னும் கொஞ்சம் நாள்ல பறக்க முடியும் அப்படின்னு சொல்ல, நான் உன்னை திரும்பி பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அம்மாடோ அப்படின்னு சொல்லி ஷிகமாருக்கு ஷாக் ஆக, அப்போ உடனே ஷிகமாரு மனசுக்குள்ள ஒரு விஷயத்த நினைக்கிறான். நீ போன வாட்டி பாதியில விட்ட கதையை முழுசா சொல்லிதான் அவனு, உனக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறான். அப்படியே அங்கிருந்து கட் பண்ணி எய்டோ தங்க போற பில்டிங்கை காட்டுறாங்க. ஆல்ரெடி அந்த பில்டிங்ல பொருட்டோ அண்ட் கவாக்கி 3 பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொருட்டோ அந்த வீட்டெல்லாம் பார்த்துட்டு, இது பயங்கரமா இருக்கு, இந்த பில்டிங் எப்படி வாங்குனீங்க? 2 நாளுக்கு முன்னாடி தான் இந்த மிஷினே அசம்பிள் பண்ணீங்க, அதுக்குள்ள இந்த மிஷினுக்கு இவ்வளவு பெரிய பில்டிங்கை வாங்கியிருக்கீங்க. ஒரு முக்கியமான ஒரு ஆளுடைய பில்டிங் தான் இது நாங்கள் அவங்க காலில் வியாத குறையா கெஞ்சி வாங்கியிருக்கோம். இந்த மிஷின் நம்ம வில்லேஜுக்கே ரொம்ப முக்கியமான மிஷின்னு சொல்கிறதுனால அவங்களும் வேற வழி இல்லாத கொடுத்துருக்காங்க, இது நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படின்னு கோனகாமரோ சொல்ல, கவாக்கி அதெல்லாம் பார்த்துட்டு, டேய் பொருட்டோ என்னடா உனக்கு ரொம்ப தைரியமா சுத்திக்கிட்டு இருக்க, உனக்கு அப்படியே பயமே இல்லாத மாதிரி நடிக்காத, நான் எதுக்குடா பயப்படணும், நான் சந்தோஷமா தான்டா இருக்கேன். இந்த பில்டிங் ஒரு நிமிஷம் பாரு, எவ்வளவு இன்க்ரெடிபிளா பயங்கர அழகா இருக்கு, இதை பார்த்து நான் கொஞ்சம் கூட எக்ஸைட் ஆகக்கூடாதா, சும்மா என்னையே நோண்டிட்டு இருப்பான். அதை கேட்ட கவாக்கியோ, டே பொடி பயலே, இது ஒரு மிஷினுக்காக வந்திருக்கோம், நம்ம இங்க விளையாட வரல அப்படின்னு சொல்ல, டேய் லூசு பயலே, நம்ம மிஷினே இங்க தங்கறது தான்டா அப்படின்னு சொல்ல, கோனகாமரோ, டேய் சண்டை போடாதீங்கடா, கம்முன்னு இருங்கடா அப்படின்னு சொல்ல, நம்ம இங்க வந்ததுக்கான ரீசன்ன்றதே ஏடா கூட ஒரு பாண்டை கிரியேட் பண்றதா, நீங்க 2 பேரும் சண்டை போட்டு இருந்தீங்கன்னா ஏடா கூட எப்படி ஒரு பாண்டை கிரியேட் பண்ணுவீங்க, அதுக்கு பொருட்டோவோ அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க சென்சே, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இப்போ கவாக்கி பொருட்டோவை பார்த்தோன்னே அவனுக்கு பழைய ஞாபகம் வருது. அதாவது ஒக்காகே ஆஃபீஸில் பொருட்டோ பக்கத்தில் மோமோச்சிக்கு நிக்கிட்ட பார்த்துருப்பான்ல, அது ஞாபகம் வருது. நம்ம சாரடாவோ ஈடாவுடைய சென்ட்ரிங்கன் மூலமாக அவளால் எல்லா இடத்தையும் பார்க்க முடியுன்றதுனால நம்ம அவளை வாட்ச் பண்ணுறதே ஒரு யூஸ்லெஸ்ஸான விஷயம்தான். பட் இந்த மாதிரி ஒரு வெட்ட வெளியில் நிற்க வச்சு அவளை வாட்ச் பண்ண வைப்பீங்கன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கலடா. அதுக்கு மிட்சுக்கியோ ஷிகமாரோ அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷரான மூமெண்ட்டை கொடுக்கறதுக்காக தான் நம்மளை இந்த வேலையை செய்ய வைக்கிறாரு. அதுக்கு சாரடாவோ இது ஈஸியாக சொல்லிட்டாரு, இதனால என்னென்ன பிரச்சனை வரும்னு நான் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்குள்ள திடீர்னு யாரும் நுழைஞ்ச மாதிரி இருக்கு. யாராதுன்னு பார்த்தா ஷிக்கடோ, ஈனோஜின், சோஜோ தான் வந்திருப்பாங்க. சாரடா அவங்கள பார்த்து ஷாக்காக, நீங்க ஏன்டா இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு உடனே அவனுங்களோ, ஏதோ இங்க ஒரு அழகான பொண்ணு வருதாமே, அதை கேட்டவுடனே எங்களால கியூரியாசிட்டி அடக்க முடியல, அவளை பாக்குறதுக்காக நாங்க ஓடோடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, சோஜோ அந்த டைம்ல அந்த ஃபாரினர் கவாக்கியை பார்க்க தான் வந்திருக்காளாமே, அவ என்னுடைய ரைவல் ஆயிட்டா, அதனால என்னுடைய ரைவலான ஃபாரினர் தான் நான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு அவ சொல்ல, அதெல்லாம் நீயா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஈனோஜின்னு கேட்க, அதுக்கு சோஜோ சண்டை போட்டுருக்கிறத பார்த்து, சாரடா நீங்க எங்கன்னா அடிச்சுட்டு மாலுங்கடா, அங்கிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி சாரடா கத்த, மீச்சுக்கி சாரடா அவ வந்துட்டா அப்படின்னு சொல்ல, மீச்சுக்கி சாரடா உடனே வேகமா அங்க பார்க்க, அங்க தூரத்துல பார்த்தா நம்ம எய்டாவோ பயங்கர வேகமா பறந்து வந்து அழகா லேண்ட் ஆக, இவ என்னடா பறந்து வந்து லேண்ட் ஆகுறான்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீடாவுடைய கண்ணை பார்த்த ஈனோன் சோஜோ, வாவ் இவ என்ன இவ்வளோ அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி போய் நிற்க, அப்ப சிக்கடாயோ, கொஞ்சம் தள்ளுங்கப்பா, அவ எப்படி இருக்கா நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, அப்ப சாரடாவோ, மிச்சுக்கி நீ வா, நம்ம போய் பொருட்டோ கிட்டே கவாக்கிக்கிட்டே இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்ல, மிச்சுக்கி இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நான் இதுக்கு முன்னாடி ஃபீல் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லி நின்று பார்த்துக்கிட்டு இருக்க, அப்ப சாரடாவோ, நீ நல்லா தான் இருக்கியா மிச்சுக்கி அப்படின்னு கேட்க, அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு மிச்சுக்கி சொல்ல, அதை கட் பண்ணி கோனகாமர் காட்டுறான். கோனகாமர், ஓ சரி ஓகே நீங்க பாத்துக்கங்க, நான் என்னோட பிளேஸ்க்கு நான் போய் நிக்கிறேன், சென்சுரி யூனிட் எப்பயுமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நீங்க எந்த ஒரு விஷயம் சொல்லணும் மைண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்சு மூலமா எனக்கு வேக வேகமா சொல்லிக்கிட்டே இருக்கணும், எல்லாத்தையும் எனக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்ல, பொருட்டோ சரி ஓகே ஷுவர் போ 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 அப்படின்னு நிற்க, சரி வேலையை ஒழுங்கா பாருங்கடா லவடிக்கு பால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோனகாமர் கிளம்ப, இப்போ சாரடா உடனே மைண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்சு மூலமா மாஸ்டர் கோனகாமரோ அப்படின்னு கூப்பிட, சொல்லு சாரடா அப்படின்னு கேட்க, சாரடா ஈடா இங்க வந்துட்டா அப்படின்னு சொன்ன உடனே ஈடா அப்படியே உள்ள காலை எடுத்து வச்சு நடந்து வர, அங்கிருந்து கட் பண்ணி சாரடாவை காட்டுறாங்க. சாரடாவோ, ஐயோ மாஸ்டர் கோனகாமரோ இருக்கியா இல்லையா என் லைன்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு கிடக்குறா. அப்போ ஈனோஜினோ, அங்க எதனா நடந்திருக்குமோ, நம்ம போய் பக்கத்துல வேணா பார்க்கலாமா அப்படின்னு சொல்ல, அப்ப மிச்சிக்கியோ இழிச்சிக்கிட்டு, சரி வா நம்ம இதுதான் நல்ல ஐடியாவா தருது, போய் பாப்போமா அப்படின்னு கேட்க, சாரடா வாய்ப்புல ராஜா, சிக்கடாயோ சாரடா நான் தான் இவங்களை தேவையில்லாத இங்கே கூப்பிட்டு வந்தேன், ரொம்ப பண்றானுங்கள அப்படின்னு சொல்ல, ஹீரோ ஒழுங்கா பார்க்காதனால உமாலையும் எம்மாலையும் அந்த எபிலிட்டி வேலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு சிக்கடா பார்த்து சாரடா சொல்ல, இப்போ அந்த இடத்துக்குள்ள ஒருத்தங்க வந்து, யார் அதுன்னு பார்த்தா மொய்பி தான், உங்க 2 பேர் யார் இங்க விட்டது அப்படின்னு சொல்லிட்டு காதை பிச்சுக்கில்ல, மொய்பியோ சரி ஓகே சாரடா என்னை மன்னிச்சிரு, இன்னொரு வாட்டி அவங்க வராத பாத்துக்கிறேன், உங்களுக்கு 3 மணி நேரம் ட்ரைனிங் தான்டா பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்ல, சரி சாரடா என்ன ஈடா இங்க வந்துட்டாளா, கோனாமூர் அங்கே தான் இருக்கானா அப்படின்னு கேட்க, ஆமா கோனாமூர் அங்கே தான் இருக்காரு, ஆனா திடீர்னு என்னன்னு தெரியல ரெஸ்பான்ஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டாரு, என்ன நடந்துச்சுன்னு புரியல. இப்போ அதுக்கு அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு கோனகாமூர் அவ்வளோ வழிய மாட்டான்னு நினைக்கிறேன்,
டேய் பீஸ்டாங்கடா அப்படின்னு சொல்றதோட அங்கேருந்து கட் பண்ணி எய்டாவை கட்டுறாங்க. எய்டாவை பார்த்து கோணகமரு ஃபுல்லா வலிஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். எய்டா கேஷுவலா நீ அக்காயோடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இல்ல, ஹவு ஸ்வீட் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட கோணகமரு பயங்கர வெக்கப்பட்டு மயக்கம் போட்டு படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துருவான். புருட்டோ வேகமா வந்து கோணகமரு சென்சே உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாக்குறான். மயக்கம் போட்டு விழுந்து கிடப்பான். இப்போ புருட்டோ வெளியேட்டி பார்த்து எய்டா நீ தான் வந்திருக்கியா, இது வந்தாலும் கீழே வா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல அங்கிருந்து ஏதோ ஒன்று வேகமா வந்து பொருட்டோ முதுகுல வைக்கார என்னடா அது அப்படின்ட்டு பொருட்டோ ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்க. டே உசுமாக்கி பொருட்டோ நான் தான்டா டெய்மனு, என்ன மறந்துட்டியா அப்படின்னு கேட்க என்னது டெய்மனா, ஆமாடா நான் தான் லிட்டில் பிரதர் டெய்மன், எய்டாவுடைய லிட்டில் பிரதர். என்னது எய்டாவுடைய லிட்டில் பிரதரா? கவாக்கி இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல, எய்டா கூட யாரும் வரத்தா என்கிட்ட யாரும் சொல்லலையே அப்படின்னு கேட்க அப்ப டேமனோ நீங்க 2 பேருமே வச்சு கிஸ் தானடா, உங்க 2 பேராலையும் எங்க அக்காவை கொல்ல முடியும், பட் நீங்க என்னதான் முக்கினாலும் எங்க அக்காவை உங்களை கொல்லவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்ல அப்ப கவாக்கி டே பொடிப்பையில நீ என்ன லூசா என்னத்தையாவது வளரிக்கிட்டே இருக்க. அதுக்கு டேமனோ ஓ என்னையே நீ லூசுன்றியா, உன்னுடைய வாய் பேச்செல்லாம் விட்டுட்டு என் பக்கத்துல வந்து நின்னு பாரு யாரு லூசுன்னு தெரியும் அப்படின்னு சொல்ல கவாக்கியோ லைட்டா காண்டாய் டேய் உன்னை வச்சுக்கிட்டு கூட சண்டை போடலாம் எனக்கு நேரில் வர்றேன் அங்கிட்டு உன்னை அப்படியே பறக்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பில்டிங் விட்டு தூக்கி போறேன்னு சொல்லிட்டு வேகமாக ஃபுல் ஃபோர்ஸில் அட்டாக் பண்ண வர பொருட்டோ டே வேணாடா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஃபுல் ஃபோர்ஸில் வந்து அட்டாக் பண்ண வர அதை அழகாக ரிப்ளர் பண்ணி விட்டுருவான். அந்த ஃபுல் ஃபோர்ஸோடைய பவரோட கவாக்கி மேலே அது ரிஃப்ளெக்ட் ஆக ஹேரில் பறந்து போய் செவுத்துல அடிச்சு கீழே வந்தவன் என்னடா நடந்துச்சிங்க அப்படின்னு ஷாக்கா பார்க்க அப்போ டேமன் அழகாக கீழே இறங்கி வந்து சாரி கவாக்கி நான் அப்போ பண்ணது சீட்டிங் மாதிரி தான் இருக்கு, சரி ஓகே திருப்பி வந்து ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லி நிக்க இப்ப கவாக்கி அவனுடைய கண்ணை யூஸ் பண்ணி ராடை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண அசால்ட்டா கையில பிடிச்சிருவாங்க. அதை கையில பிடிச்சது மட்டும் இல்ல வாயிலெல்லாம் கடிச்சு பிடிப்பான். அதை பார்த்து இப்ப எப்படி இவ்வளவு ஸ்பீடா ரியாக்ட் பண்றான் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்க அந்த ராடெல்லாம் கீழே போட்டு வேகமா வந்து டேமன் ஒரே கவாக்கியோட முட்டையத்துல கவாக்கி போய் கீழே விழுந்து மயக்கமே போட்டுருவாங்க. பொருட்டு இதெல்லாம் பார்த்து காண்டாய் டேய் எதுக்குடா அவனை இப்ப அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலே ஒரு பஞ்சை கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து பஞ்ச் பண்ண அந்த பஞ்சை அப்படியே கையில பிடிச்சிருவான். காலில் அட்டாக் பண்ண பார்க்க காலை அப்படியே தடுத்து விட்டுருவான். அப்புறம் ஒரே அடி தான் அடிப்பான். பொருட்டோவும் சாப்டர் க்ளோஸ்ன்ற மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துருவான். மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும்போது கவாக்கி வந்து எய்டாவுடைய மடியில படுத்துக்கிட்டு இருப்பான். பொருட்டோ இதெல்லாம் பார்த்துட்டு இது என்னடா கன்றாவி அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க எய்டா உடனே என் தம்பி அப்படி ஆர்ஷா நடந்துக்கிட்டதுக்கு நான் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதெல்லாம் கேட்ட பொருட்டோவும் இது மாதிரிலாம் அவன் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமோ இல்லையா, ஏன் அந்த மாதிரி பண்ணா அப்படின்னு கேட்க இந்த மாதிரிலாம் நீ இன்னொரு வாட்டி எங்கள் 2 பேர் கூடயும் மோதவே கூடாது, எங்களுடைய பவர் லெவல்ஸ் என்னன்றத உங்களுக்கு ஒரு சின்ன சாம்பிள் காட்டலாம் தான் இப்படி பண்ண அப்படின்னு டேமன் சொல்ல இதெல்லாம் கேட்ட பொருட்டோ ஷாக்காக மெதுவாக கவாக்கி மயக்கத்துலேருந்து எழுந்துச்சு எய்டா ஒரு பார்வை பார்க்க கவாக்கி எய்டாவை பார்த்தோன்னே எய்டா பயங்கரமாக அப்படியே வெக்கப்படுறா. அப்போ டேமனோ என்ன கவாக்கி எங்க அக்காவுடைய மடி நைஸா சாஃப்டா இருந்துச்சா அப்படின்னு கேட்க அதுக்கு கவாக்கி உன் வாய மூறா அப்படின்னு சொல்லி காண்ட் ஆவறான். இப்போ சிக்கமாரு பொருட்டோ மைண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்ஸு மூலமா கான்டாக்ட் பண்ணி பொருட்டோ அவங்க எய்டாவோ டேமனும் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க வந்து இங்க ஒரு பெரிய கூத்தே நடந்து போச்சியா இப்ப வந்து கேக்குற பத்தியா நீ, சாரி பொருட்டோ எய்டா பறந்து வந்தனால என்னால ஒரு ப்ராப்பரான இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க முடியல, என்ன மன்னிச்சிரு. அப்ப டேமன் சிரிச்சுக்கிட்டு இருந்த பார்த்து பொருட்டோ சரி ஓகே இங்க எந்த பிரச்சனையும் இல்லையா, என் உயிர் எடுக்காது, எங்க எல்லாம் நல்லா தான் இருக்கும், சரி ஓகே பொருட்டோ நாங்கள் இங்கே அம்மாடா கூட இருக்கோம், அம்மாடா அந்த சிப்ளிங்ஸை பற்றியும் பல விஷயங்களை பற்றியும் அம்மாடா இங்கே சொல்ல போகிறான், இதுக்கு மேலே மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, சரி சொல்லு அம்மாடா அப்படின்னு சொல்ல அம்மாடாவோ சரி ஓகே என்னை ஸ்மோக் பண்ண விட்டீங்கன்னா நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல அம்மாடா ஸ்டார்டிங்கில் அவங்க 2 பேருடைய பவர்ஸ்லேருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். ஹீரோடைய சென்ட்ரிங்கன் மூலமாக அவளால் கரண்டா நடக்கிறது மட்டும் இல்லாத ஃபாஸ்ட்ல நடந்ததையும் அவளால் பார்க்க முடியும். இது எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டா இதுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. அதாவது அவளோட லிமிட் என்னன்னா அவ பிறந்ததுல இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் அவளால ஒரு டிவிடி பிளேயர் மாதிரி ரிவைன் பண்ணி பார்த்துக்க முடியும். அவ பிறந்து 18 வருஷம் ஆயிருக்கு அப்படின்னும் போது அவ 18 வருஷத்துல என்ன நடந்துச்சோ அதை தான் பார்க்க முடியும். ஒருத்தவங்களுடைய பிளாஷ்பேக்கை பார்க்கணும்னாலும் 18 வருஷம் வரைக்கும் என்ன நடந்துச்சோ அதை மட்டும் தான் அவளால பார்க்க முடியும். இந்த பவர்ஸை தவிர இன்னொரு பயங்கரமான பவர் என்னன்னா எய்டாவால யாரவனா லவ் ட்ராக்ல விழ வைக்க முடியும். அவங்களுக்கே தெரியாத எந்த ஜென்டரா இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள இவ மேல ஒரு காதல் வந்துடும். அப்புறம் நம்ம டேமன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவனுடைய பவர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இவனால எதை வேணா ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். அதாவது எந்த மாதிரி ஒரு அட்டாக்கை வேணா ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். இவனை நீங்க அட்டாக் பண்ணுன்ற மோட்டிவோட அட்டாக் பண்ணும்போது அவன் ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு யாராவது ஒருத்தர் டச் பண்ணாலே போதும். எல்லாம் கேட்ட நருட்டோ இவங்களுடைய பவர்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு, இதை கேட்டா எனக்கே தலைவலி வந்துடும் போல இருக்குன்னு சொல்ல அம்மாடாவோ டேமன் ரொம்ப ஸ்டூப்பிடா தான் நடந்துக்குவான், அவன் ரொம்ப டென்ஷன் ஏற்றுவான், நீங்க எக்காரந்த கூட அவனை கொல்லணுன்ற மோட்டிவோட அவனை அட்டாக் பண்ணிடாதீங்க, அப்படி அட்டாக் பண்ணீங்கன்னா அவன் ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டானா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால எக்காரந்த கொண்டு அவனை கொல்லணுன்ற மோட்டிவ்ல யாரும் அவனை அட்டாக் பண்ணவே பண்ணாதீங்க. இதெல்லாம் கேட்ட பொருட்டோ டேமனை ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்க, என்ன பொருட்டோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாக்குறேன் டேமன் கேட்க இல்ல நோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பொருட்டோ சொல்றான்.
அப்பதான் நம்ம நருட்டோ முக்கியமான கேள்வியை கேட்கிறான். உன்னால எப்படி இந்த மாதிரி பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்களை உருவாக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்க, மோடோ என்ன சொல்றான், நான் ஒன்றும் காட் கிடையாது, என்னால அந்த மாதிரி பவர்ஸ் எல்லாம் உருவாக்க முடியாது. சொல்லப்போனா அந்த பவர்ஸ் எல்லாம் நான் உருவாக்கல, அதெல்லாம் இருந்ததை என்னால டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி தான் அந்த பவர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்தேன். ஷிகமாரு ஷாக் ஆகி, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியா? இப்படி எல்லார்கிட்டையும் கொடுக்கப்பட்டிருக்க எல்லா பவர்ஸுமே ஒரே ஒருத்தங்கிட்ட தான் வந்துச்சு, அதான் சீபாய் ஒட்சுட்சுகி அப்படின்னு சொல்ல எல்லாம் மிரண்டு போய் பாப்பானுங்க. ஷிகமாரு ஒரு பயத்தோட, யார் அந்த சீபாய் ஒட்சுட்சுகி, இப்ப அவன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்க, நீ பயப்படாத ஷிகமாரு, அவன் போய் ரொம்ப நாள் ஆச்சு, அவன் போட்ட மிச்சம் மீதி தான் இதெல்லாம். உங்களுக்கு ஆல்ரெடி சாக்ரா ஃப்ரூட்டை பற்றி நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கும் தெரியும். ஒரு பிளானட்டோடைய மொத்த லைஃப் ஃபோர்ஸையும் யூஸ் பண்ணி தான் சாக்ரா ஃப்ரூட் உருவாக்குறோம். அந்த சாக்ரா ஃப்ரூட்ஸை ஒட்சுட்சுகி சாப்பிட்டு பவர்ஃபுல் ஆகுறாங்க. அப்படியாப்பட்ட சாக்ரா ஃப்ரூட்டை நிறைய வாட்டி சாப்பிட்டு செத்து பழச்சு லைஃபையே சீட்டிங் பண்ணி டெத்தியை ஏமாத்தி நிறைய விதமான பவர்ஸ் அடைஞ்ச ஒருத்தன் தான் சீபாய் ஒட்சுட்சுகி. நீ ஒரு நிமிஷம் இரு, இப்ப நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அந்த சீபாய் ஒட்சுட்சுகி பவர்ஸை தான் இவங்களுக்கு நீ கொடுத்துருக்கியா? எஸ், அதை தான் நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணேன். சீபாய் ஒட்சுட்சுகி இப்போ இங்க இல்ல, பட் இப்போ விட்டுட்டு போன மிச்ச மீதில இருந்து அவனுடைய டிஎன்ஏஸ் எடுத்து அது மூலமா தான் இவங்களுக்கு இந்த பவர்ஸ் எல்லாம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கேன். அப்ப ஷிகமாரு, கட்டாட்சுகி நீங்க இங்க தானே இருக்கீங்க, உள்ள வாங்க, சொல்றதெல்லாம் பாசிபிளான விஷயம் தானா அப்படின்னு கேட்க, கட்டாட்சுகி உள்ள வந்துட்டு, நீங்க பேசுறதெல்லாம் கேட்டேன், பர்சனோட எபிலிட்டி இன்னொரு பர்சனுக்கு இம்ப்ளான்ட் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், அதுவும் இப்ப இருக்கிற ஹியூமன் டெக்னாலஜி வச்சு அதை பண்றது இம்பாசிபிள்னு தான் சொல்லணும். ரீசெண்டா ஹியூமன்ஸாலே கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு பயங்கரமான டெக்னாலஜி எல்லாம் இப்ப நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். கவாக்கி பாடியில இருந்து நிறைய விஷயங்களை நான் பாத்திருக்கேன், அதனால இது பாசிபிளா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆமாடோ, நான் இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன் நீ நினைக்கிறியா ஷிகமாரு அப்படின்னு கேட்க, நீ இதெல்லாம் கண்டுக்காத, நான் அப்படிதான் எல்லாத்தையும் சந்தேகப்படுவேன், என்னால இப்பவும் உன்னை நம்பவே முடியல அப்படின்னு சொல்ல, நருட்டோ நீ ஒரு நிமிஷம் இரு ஷிகமாரு, அம்மாடா நீ சொல்ல வந்ததை கண்டினியூ பண்ணு அப்படின்னு நருட்டோ சொல்ல, சீபாய் ஒட்சுட்சுகி பத்தி சொல்லணும்னா அவன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அவனுடைய பவர்ஸ் இது மட்டும் இல்ல, இது இல்லாத நிறைய வகையான எபிலிட்டிஸ் அவங்ககிட்ட இருந்துச்சு. பத்தாத்துக்கு அவன் ஒரு நிஞ்சுட்சு யூஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சானா அவனுக்கு எந்த ஒரு ஆன்சைன்ஸும் தேவையில்ல, அவன் கையை வீசினாலே ஒரு சுறாவளியே உருவாகிற அளவுக்கு அவன் பவர்ஃபுல். அந்த மாதிரியான ஒரு பவர் தான் சிஞ்சுட்சு. இந்த சிஞ்சுட்சுன்றது சுழியும் ஆடாது, ஸ்டேஜ் ஜுட்சுலயும் ஆடாது, இது ஒரு டிவைன் பவர்னே சொன்னோம். இந்த சிஞ்சுட்சு பவருக்கே அடிபடுறதுன்னு பாத்தி நம்ம எய்டாவுடைய பவர்ல எல்லா பவர்ஸுமே, டைமண்ட் பவர்ஸ், கோடோடைய பவர்ஸ், ஈவன் கவாக்கியோடைய போன்ற எல்லா பவர்ஸுமே இதுக்கு கீழே தான் அடங்கும். அதாவது கார்மா ரெஸ்ட்ரக்ஷன் அப்படி இப்படி சொல்லிக்கிட்டே போலாம், அது எல்லாமே இதுக்கு கீழே தான் அடங்கும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம், சிஞ்சுட்சு உருவாக்குற ஒரு விஷயங்களை சிமிலரா உருவாக்குறதுக்காக பயன்படுத்தப்பட்டதான் இந்த நிஞ்சுட்சுவே. பட் இந்த நிஞ்சுட்சு யூஸ் பண்றதுக்கு ஆன்சைன்ஸை கண்ட்ரோல் பண்ணி சாக்ராவை அதுக்குள்ள கொண்டு வந்து அதுக்கு மூலமா தான் நம்மளால நிஞ்சுட்சு பயன்படுத்த முடியும் அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சாரடா குறுக்க பேசுறா. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்றதுக்கு நினைச்சிருங்க, நான் ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கிறேன். இப்ப நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா இந்த சிஞ்சுட்சுன்றது நிஞ்சுட்சுடைய ஒரிஜினல் வெர்ஷன், இது ஒரு காப்பீடு வெர்ஷன் தான் நிஞ்சுட்சு அப்படின்னு நீ சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்க, நான் சொல்றதெல்லாம் ஒன்னால நம்ப முடியாம இருக்கலாம் சாரடா, பட் இதுதான் உண்மை. எல்லாம் கேட்ட ஷிகமாரு, நீ சொல்றத பார்த்தா ஹியூமன் டெக்னாலஜியோடைய ஒட்சுட்சுகி டெக்னாலஜி வேற லெவல்ல இருக்கும் போல இருக்கு. அப்போ இவ்வளவு பவர்ஃபுல்லா அந்த சீபாய் ஒட்சுட்சுகி எவன் கொன்னது, அவனை எப்படி சாவடிச்சிருப்பாங்க, அவனை நினைச்சிருந்தா கர்மா மூலமா எத்தனை வாட்டி ஒன்னு உயிரோட வந்து அவன் இப்ப வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கலாமே. சீபாய் ஒட்சுட்சுகி யாரு கொண்டான்றதெல்லாம் எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல, பட் சீபாய் ஒட்சுட்சுகி நிறைய விதமான சக்ரா புட்ஸ் சாப்பிட்டு ஒரு சைக்கிளின் எவல்யூஷன் அடைஞ்சு உயிரோட இருக்கிறதுக்கு ஒரு பிசிக்கல் பாடியே தேவையில்லைன்ற ஸ்டேஜை கூட அடைஞ்சிருக்கலாம். ஒருவேளை அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் அவன் அடைஞ்சிருந்தான் அப்படின்னா அவனுக்கு பாடியே தேவைப்படாதுன்னும் போது அவனுக்கு காரணமாவும் தேவைப்படாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு எந்த ஒரு விஷயமும் தேவைப்பட போறது இல்ல. இது எல்லாமே என்னுடைய கற்பனைகள் தான், பட் இப்படி நடந்திருக்கலாம், என்னுடைய கணிப்பை தான் நான் சொல்ல முடியும். ஷிகமாரு, நீ சொல்றதெல்லாம் என்னதான் பயங்கர இம்பாசிபிளா தெரிஞ்சாலும் நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா ஒருத்தன் காட் ஸ்டேஜ் அடையணும் அப்படின்னா இது எல்லாமே பொறுத்து போதே அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நருட்டோ ஒண்ணுமே புரியாத ரைட் அப்படின்னு சொல்றான். இப்போ பொருட்டோ, ஒரே நிமிஷம் இருங்க, நீங்க எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்போ? ஓ சாரி, நான் ரொம்ப முன்னாடி போயிட்டேனோ. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்மளால எதை பண்ண முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் ஒட்சுட்சுகி பவர்ஸ் மூலமா பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள்னா, என்னோட இறந்து போன ஒரு மகளை நான் எப்படி உயிரோட கொண்டு வந்தனும், அதுதான் இதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் சொல்ல. அங்க இருந்து கட் பண்ணி சாரடாவை காட்டுறாங்க. சாரடா இறந்து போன மகள் திருப்பி உயிரோட கொண்டு வந்தாரா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி டெல்டா வந்து நிக்கிறா. சாரடா நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு கேட்க, டெல்டாவோ வெக்கப்பட்டுக்கிட்டே, நான் ஒரே வாட்டி டெல்டாவை பார்த்துட்டு போயிடுறேன், நீ இதை கவாக்கி கிட்ட மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்ட சாரடா, நோ வே, நீங்க வந்ததே முதல்ல தப்பு, இப்போ சென்சிட்டிவிட்டி நேத்திக்கு உன்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருப்பாங்க, இடத்த விட்டு நீ உடனே ஓடு அப்படின்னு சொல்ல, சரி விடு நான் இங்க இருந்தாவது பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்ல இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன், நீ பண்ற விஷயத்தினால எனக்கு தான் கண்டிப்பா பிரச்சனை வரும், சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல, இப்ப டெல்டா விடுற மாதிரியே தெரியல, ப்ளீஸ் நான் ஒரே வாட்டி இங்க இருந்து ஈட ஒரு வாட்டி பாத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லி கெஞ்சிரா. முன்னாடியே ஓடி வந்த கிளாஸ் ரெப் டெல்டா ப்ளீஸ் ஸ்லீப் அப்படின்னு சொல்ல, டெல்டா அப்படியே ஷெடோனாய் நிக்கிறா. சாரடாவோ இதான் இவளுடைய ஷெடோன் கோடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கிளாஸ் ரெப் வேகமா வந்து,
மூச்சு விட்டுக்கிட்டு ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க, டெல்டா என்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டா, அவ ஸ்பீடுக்கு என்னால ஓடி வந்து அவளை கண்ட்ரோல் பண்ண முடியல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்க, இப்ப சாரடா பரவாயில்ல கிளாஸ் ரெப், எதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்க, நீ இவளை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல, கிளாஸ் ரெப்போ அவ சாதாரணமா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா, என் பேச்சையும் அம்மாவோட பேச்சையும் மட்டும்தான் கேட்பா, என்னன்னு தெரியல இப்பெல்லாம் அவளுடைய கோடிங்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு போல இருக்கு, நாங்க திருப்பி சரி பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, இப்ப மெச்சிக்கியோ ஓ அப்படியா, ஈடாவுடைய பவர்ஸ் இவ்வளவு பவர்ஃபுல்லா, அவளுடைய பவர்ஸ் இந்த அளவுக்கு அட்ராக்ட் ஆகும் நானே எதிர்பார்க்கல, நான் அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப சாரடாவும் ஈடாவுடைய எபிலிட்டி இவ்வளவு பயங்கரமா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதை கட் பண்ணி ஷிகமாரு காட்டுறாங்க. ஷிகமாருவும் உன்னோட இறந்து போன மகளை திருப்பி உயிரோட கொண்டு வந்தேன்னு சொல்ல வரியா, அப்ப நருட்டோ உன்னுடைய பொண்ணு 12 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டா நீ சொன்ன, அவளை நீ திருப்பி உயிரோட கொண்டு வந்ததா என்கிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு கேட்க, அப்பதான் அம்மாட சொல்ல ஆரம்பிக்கிறான், என்னுடைய மக அக்கமி ஒரு மோசமான டிசீஸால பாதிக்கப்பட்டிருந்தா, இந்த டிசீஸ்ல இருந்து என் மகளை கியூர் பண்றதுக்கு எந்த ஒரு மெடிசனும் இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் கை விரிச்சிட்டாங்க. எனக்கு அந்த டாக்டர்ஸ் மேல சுத்தமா கோபம் கிடையாது, ஏன்னா நான் வேற ஒரு வழி கண்டுபிடிச்சு என் மகளை உயிரோடு கொண்டு வரலாம்னு முடிவு பண்ணிட்டேன், அவளை குளோனிங் பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருந்தேன். ஒரு விஷயமான விஷயத்த கண்டுபிடிச்சிருந்தா அது மூலமா உடம்ப கியூர் பண்றதுக்கு பதிலாக அவளுக்கு வேற ஒரு உடம்பே கொடுக்கலான்ற முடிவுக்கு வந்திருந்தேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என் மகள் இறந்து போயிட்டா, பட் அவ இறந்து போனதை நினைச்சு நான் எதுவுமே கவலைப்படல, ஏன்னா அவளுடைய பிரெயின்ல இருந்து எல்லா மெமரிஸையும் பர்ஃபெக்டா என்னால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அப்படி அவளுடைய மெமரிஸ் எல்லாம் நான் பர்ஃபெக்டா எடுத்து வச்சுக்கிட்டு அவ இறந்து போய் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பர்ஃபெக்டான பாடியை உருவாக்கி அந்த பாடிக்கு என் மகளுடைய வாய்ஸையே பர்ஃபெக்டா கொடுத்து அவளுடைய மொத்த மெமரிஸும் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட அவ அச்சேசல் என் மகளை மாதிரியே இருக்க, என் மகளை மாதிரியே பேச, ஈவன் என் மகளுடைய எல்லா மெமரிஸுமே அவகிட்ட இருக்கு, பட் அவ என் மகள் மாதிரியே இல்ல. அதுக்கு என்னதான் மெமரிஸ் இருந்தாலும் அதுகிட்ட என்னுடைய மகளுடைய எந்த ஒரு பர்சனாலிட்டியோ ஹியூமனிட்டியோ எதுவுமே இல்லாத போயிடுச்சு. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, ஹியூமனுடைய கான்சன்ட்ரேஷன்ன்றது அவங்களுடைய மெமரிஸ் மட்டும் கிடையாது. எத்தனை வாட்டி இந்த மாதிரி குளோன்ஸ் உருவாக்கிட்டே இருந்தாலும் அத்தனை குளோன்ஸுக்குமே ஒரு வாட்டி டிஃப்ரெண்டான ஆட்டிடியூட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. பட் நான் எதிர்பார்த்த மாதிரி என் பொண்ணு மாதிரி எந்த ஒரு குளோனுமே அமையல. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, இந்த மாதிரி ஒரு இறந்து போனவங்களுடைய முழுசா அவங்கள உயிரோட கொண்டு வரணும்னா அது மனித சக்தியால முடியாது, கண்டிப்பா அது கடவுள் சக்தியால மட்டும்தான் முடியும். இந்த விஷயம் எனக்கு அப்பதான் புரிய வந்துச்சு. அப்பதான் அந்த மாதிரி டைம்ல ஜீகன் வந்தான். ஜீகன், நீ நான் சொல்றதெல்லாம் செஞ்சேன்னா கண்டிப்பா உன்னையும் மகளையும் நான் சேர்த்து வைக்கிறேன், அதாவது அவனுக்கு நான் சொல்றதெல்லாம் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னா என்னுடைய மகளை ரிவீல் பண்றதுக்கு அவன் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருந்தான். இதனாலதான் காரா குரூப்ல நான் ஒரு முக்கியமான மெம்பரா சேர்ந்தேன். அப்போதைக்கு எனக்கு ஜீகனுடைய கோல் என்னன்றது தெரியாத இருந்துச்சு. ஜீகனுடைய கோல்ன்றது சாக்ரா ஃப்ரூட் அடித்து சாக்ரா ஃப்ரூட் அடைஞ்சு அந்த மொத்த உலகத்தையும் அழிச்சிருவான்றது எனக்கு அப்ப தெரியாது. இப்ப ஷிகமாரு, அப்போ உன்னுடைய மகளுக்காக அந்த மொத்த உலகத்தையும் அழிக்கணும்ன்ற முடிவோட தான் நீ இருந்தியா அப்படின்னு கேட்க, அப்ப நருட்டோ உடனே நீ உன்னுடைய மகளை ரிவ்யூ பண்ற பிளானையே கை விட்டுட்டு நீ அதுக்காக தான் ஜீகனை அட்டாக் பண்ணியா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஆமாடாவோ என்னுடைய மகளை ரிவ்யூ பண்றதுதான் என்னுடைய முக்கியமான கோலு, பட் என்னதான் இருந்தாலும் என் மகளை ரிவ்யூ பண்ணும்போது இந்த உலகமே அழிஞ்சதுக்கு அப்புறம் அவ எங்க இருப்பா, இந்த உலகத்தையே அழிச்சிட்டு தான் அவளை கொண்டு வரணும்ன்ற மோட்டிவ்ல நான் இல்ல, அதனாலதான் நான் ஜீகனை அட்டாக் பண்ணேன். ஆனா ஜீகன் என் மகளை ரிவ்யூ பண்றேன்னு சொல்லியிருந்தான், பட் அவன் எப்படி பண்ணுவான்ற விஷயம் எனக்கு புரியாம இருந்துச்சு. அவன் அட்டாக் பண்ணும்போது நான் அதை கண்டுபிடிச்சேன். அவன் ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு மாறதுக்கு காரமாவை யூஸ் பண்றான். நானும் குளோன் மெத்தட் மூலமா மெமரிஸை காப்பி பண்ணி உருவாக்கி குளோன்ஸை உருவாக்கும் போது எனக்கு அது சரியா வரல. பட் ரெண்டு மெக்கானிசமும் ஆல்மோஸ்ட் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கு, பட் இவனுக்கு மட்டும் இது எப்படி சரியா அமையுது அப்படின்னு யோசிச்சேன். அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, இந்த காட்லி பவரான சிஞ்சுட்சு என்கிட்ட இல்லாததுனாலதான் என் மகளுடைய பர்சனாலிட்டி எந்த ஒரு குளோனுக்குமே வரல. பட் என்கிட்ட இந்த சிஞ்சுட்சுவான கார்மா இப்ப என்கிட்ட இருக்கு. இதை வச்சு கிளாஸ் ரப்புக்கு ஒரு விஷயம் புரிய வருது, ஓ கவாக்கியோட கார்மா யூஸ் பண்ணி அவளுடைய மகளை திருப்பி உயிரோடு கொண்டு வரதான் அவன் இவ்வளவும் பண்ணானா அப்படின்னு யோசி. அங்க கட் பண்ணி திருப்பி அம்மாடவை கட்டுறாங்க. அம்மாடோ கவாக்கியோடைய பாடியில இருக்கிற கார்மால என் மகளுடைய எபிக்கியோடைய ஃபுல் டேட்டாவுமே இருக்கு. உருவாக்குற புது குளோனுக்கு அவன் கார்மாவை இம்ப்ளான்ட் பண்ணாலே போதும், என் மக திருப்பி உயிரோட வந்துருவா அப்படின்னு அவன் சொல்ல, எல்லாத்தையும் கேட்ட ஷிகமாரு உடனே ஏடாவை கூப்பிடுறான். என்ன ஷிகடையார் அப்படின்னு ஏடா கேட்க, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா, அம்மாடா பையனுக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சா இல்லையான்றத மட்டும் கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்றியா அவன் பவர்ஸ் யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்ல, டேய் நீ என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி அம்மாடா பாக்க, நருட்டோ நீ ரொம்ப மோசமா பண்றடா ஷிகமாரு அப்படின்னு சொல்ல, பொருட்டோவை நீங்க பண்றது ரொம்ப தப்பு ஷிகமாரு அங்கிள் அப்படின்னு சொல்ல, ஷிகமாருவோ நீ என்ன தப்பா நினைச்சுக்காத அம்மாடோ, இது என்னுடைய ஜாப் அப்படின்னு சொல்ல, டெல்டா நீ பண்றதெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு ஷிகமாரு, பட் எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, அப்ப பொருட்டோ வந்து அவனுக்குள்ள இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது, டே பொடி பையா நான் பேச உனக்கு கேக்குதுன்னா ரிப்ளை பண்றா அப்படின்னு சொல்ல, யாரா அவன், அப்ப அந்த வாய்ஸோ நீ நினைக்கிறதெல்லாம் எனக்கு எப்படி கேக்குது, அப்ப அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்ல, டே மோமோஷிக்கி உன்னால எப்படி அதெல்லாம் பேச முடியுது, அதுக்கு மோமோஷிக்கும் உடம்புல டேமேஜ் ஆன நிறைய பாட்டு நான் தான் ரீஜென்ரேட் பண்ணேன், அதனால உன்னுடைய டேட்டாவோ என்னுடைய டேட்டாவோ கரெக்ட் ஆனதுனால நம்ம ரெண்டு பேருடைய மைண்ட் கரெக்ட் ஆயிடுச்சு. பொருட்டோ அவன் மனசுக்குள்ளேயே இது மைண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவன் சொல்ற மாதிரி ஒருவேளை இது மோமோஷிக்கியோட தாட்ஸ் தான் போல இருக்கு அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே மோமோஷிக்கியோ பொருட்டோ கிட்ட, நான் சொல்றத மட்டும் நீ கேளு, என்னதான் இருந்தாலும் அம்மாட நினைக்கிறத மட்டும் நடக்க விடாத, அம்மாவோட சொல்றதுல பாதிக்கு மேல போய்
அவன் சொல்றதெல்லாம் மத்தவங்க நம்புற மாதிரி நீ நம்பாத அப்படின்னு சொல்ல. அப்ப நீ சொல்ற மாதிரி பார்த்தா ஆனா அம்மாடோ சொன்ன மாதிரி காட்ஸை பத்தி அவன் சொன்னது எல்லாமே கரெக்ட் மாதிரி தான் இருந்துச்சு. எஸ், நீ சொல்றது கரெக்ட் தான். அவன் சொல்ற மாதிரி காட்ஸை பத்தி அவன் சொன்ன எல்லாமே உண்மை. அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் அவன் சொன்னதுலேயே உண்மை. ஷிபா யோட்சுசுகியை பத்தி அவன் சொன்னதெல்லாம் ஆல்மோஸ்ட் உண்மைதான். பட் அப்போதைக்கு அவர் இந்த உலகத்துல இல்ல. மட சொன்ன செஞ்சுட்சு பத்தின கூற்றுல எனக்கு ஒரே ஒரு சின்ன தப்பு மட்டும் இருக்கு. ஏன்னா நான் பல வருஷங்களா இந்த யூனிவர்ஸ்ல இருந்திருக்கேன். செஞ்சுட்சுவை பத்தி நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும். அவன் சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் ஏத்துக்குவேன். செஞ்சுட்சுவை பத்தி எல்லாருக்கும் கொடுத்த பவர்ஸ் கூட செஞ்சுட்சுல இருந்து கொடுத்தேன்னு சொல்றத என்னால ஏத்துக்க முடியல. அதுலயும் முக்கியமா ஈடாக்கு அவனுடைய கண்ணை கூட விட்டுடலாம். பட் அவளுடைய அந்த லவ்வோடைய பவர்ன்றது கண்டிப்பா செஞ்சுட்சு கிடையாது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் எந்த ஒரு செஞ்சுட்சுலையும் பார்த்ததே கிடையாது அப்படின்னு மோமோசுகி சொல்ல, இப்ப நீ என்னதான் சொல்ல வரேன்னு பொருட்டோ கேட்க, நான் மோமோசுகி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த யூனிவர்ஸ்ல நான் பல ஆயிரம் வருஷங்களா வாழ்ந்திருக்கேன். இருக்கிற எல்லா வகையான செஞ்சுட்சு பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது எய்டா மாதிரி இவர்கிட்ட இருக்கிற எந்த ஒரு பவர்ஸையுமே நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்ல. இதுல இருந்தே தெரியல அம்மாட சொல்றது எல்லாமே உண்மை கிடையாது, அதுல பொய் தான் நிறைய கலந்துருக்கு அப்படின்னு. நீ சொல்ல வரத பார்த்தா சயின்டிபிக் நிஞ்சா டூலாவே முழுசுமா எய்டா பவர்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீ சொல்ல வரியா? அப்படி உருவாக்கி இருந்தா அம்மாட எதுக்காக போய் சொல்லணும் அப்படின்னு கேட்க, மோமோசுக்கு எனக்கு இதே டவுட் தான் இருக்கு. அவன் எதுக்காக இதெல்லாம் போய் சொல்றான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப ஏடாவ ஷிகமாரு கிட்ட அம்மாடாவுக்கு ஒரு பொண்ணு இருந்துக்கா, அவளுடைய 24 வயசுல இறந்து போயிட்டா. அவன் சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு ஷிகமாரு கிட்ட சொல்ல, இப்ப ஷிகமாருவோ நீ சொன்னதெல்லாம் தேங்க்ஸ் ஏடா. அவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது அம்மாடோ நீ என்னுடைய இன்னசெட்டியே நீ அசிங்கப்படுத்திட்ட, இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட பேசுறதுக்கு வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல, நீ உடனே நல்ல மாதிரி நடிக்காத, நான் உன்னை நம்பாம போனது காரணமே நீதான் அப்படின்னு சொல்ல, அப்போ பொருட்டோ கட்டுறாங்க. பொருட்டோ இந்த மாதிரி நம்மளோட தாட்ஸ் எவ்வளவு நேரம் லீக் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு மோமோசுகியோ இது எனக்கே சுத்தமா பிடிக்கல, இது நம்ம 2 பேருடைய வில் பவர்ஸையும் மீறி நடக்கிறதுனால இதை பத்தி எனக்கு ஒன்னும் தெரியல அப்படின்னு சொல்ல, நீ ஏதாவது பண்ணி ஏதாவது ட்ரிக் யூஸ் பண்ணி என்னை ஏதாவது ஏமாத்தணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, இப்போ பொருட்டோ இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு ஒரு விஷுவல்ஸ் வந்து, அந்த விஷுவல்ஸ்ல லீஃப் வில்லேஜஸ் பேசி யாரையோ தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப சிக்கடாய் நீ ஒரு ஃப்ரெண்டா இருந்துகிட்டு நீ இந்த மாதிரி பண்ண மாட்டான் அப்பல்ல, மீட்சிக்கி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, மீட்சிக்கி காட்டுறாங்க. அவன் பயங்கர பவர்ஃபுல்லா ஸ்டேஜ் மூட்ல பயங்கர டென்ஷன்ல நிக்கிறான். மீட்சிக்கியோ நீ என்ன ரொம்ப கோவப்படுத்திட்ட அப்படின்னு சொல்றான். யாரை பார்த்து சொல்றான்னு பார்த்தா கவாக்கிய பார்த்து சொல்றான். இப்படி அங்க அந்த விஷன்ஸ் கட்டாக பொருட்டோ ரியாலிட்டியில பயங்கர ஷாக் ஆகி நின்றுகிட்டு இருக்கிறத பார்த்த எய்டா அப்படியே ஷாக் ஆகிறதோட இந்த எபிசோட முடிக்கலாம். அடுத்த சாப்டர் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக போட்டு ட்ரை பண்றோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம இந்த ஐப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை மட்டும் தட்டிட்டீங்க. பாய்.